நமஸ்காரம். 7:30 ஆச்சு. அப்பா வணக்கம். வணக்கங்கள் ஐயா, வணக்கங்கள். சரி, வகுப்பு ஆரம்பிக்கலாங்க. அனைவருக்கும் வாய்ஸ் நமஸ்காரம். கொஞ்சம் ஃபீபிளா இருக்கு. வாய்ஸ் கேட்க மாட்டீங்களா? ஃபீபிளா இருக்கு, ரொம்ப ஃபீபிளா. அப்படிங்களா? இல்லைங்கப்பா, நல்லாவே கேக்குது. செக் பண்ணிக்கலாம், ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்ட்டு. இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்குங்கய்யா. மைக்ரோஃபோன் அந்த இதில் வச்சிருக்கிற மைக்கில் இருக்கிற வால்யூம் எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டேன். ஸோ மேபி நீங்கள் அந்த ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் 1 செகண்ட் வெளியே போயிட்டு வாங்க, சரியாயிடும். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு வந்து அத்வைத வேதாந்தம். இப்போ இந்த வேதாந்தத்தில் நம்ம கடந்த புக்கு வந்து உபதேச சாகஸ்திரி அப்படின்னு புக்கு வந்து பார்க்க ஆரம்பித்தோம். அதில் அந்த ஒரிஜினல் பிரிண்டிங் புக்கு வந்து பிடிஎஃப் காப்பி கிடைச்சிது. அதுதான் நான் நேற்று வைத்து கிளாஸ் எடுத்தேன். இப்போ இன்றைக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம குழுவில் இருக்கக்கூடிய பீமா ராவ் ஐயா வந்து ஒரு நல்ல டைப்டு காப்பி அனுப்பிச்சார். அருமையான புக்கு. இப்போ அதை நம்ம பார்த்து அதிலிருந்து படிக்க போகிறோம். இன்னும் லெட்டர்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும். அந்த புக்கை நான் உங்களுக்கு கொடுத்துடலான்னு இருக்கேன். அதனால் இப்போ அந்த புக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துடுவோம். இப்போ நம்ம அன்னைக்கு பார்த்த அதே புக்கு தான். இது வந்து டைப் பண்ணி நீட்டாக இந்த மாதிரி டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. எல்லாமே கிளியராக இருக்குது. லெட்டர்ஸும் ரொம்ப கிளியராக இருக்குது. பார்க்குறதுக்கும் நல்லா படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த புக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கடந்த வகுப்பில் 30 பக்கம் பார்த்துட்டோம். இப்போ 31வது பக்கத்துலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நேற்று பார்த்தப்போ என்ன பார்த்தோம்? ஆத்மா பிறப்பதில்லை, மரிப்பதும் இல்லை அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம அந்த புக்கில் வந்து சான்ஸ்கிரிட் மட்டும் இருக்கும், இந்த தமிழாக்கம் இருக்காது. இப்போ இந்த புக்கில் சான்ஸ்கிரிட்டும் தமிழாக்கமும் இருக்குது. இன்னும் படிக்கிறவங்களுக்கு அந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் அப்படியே எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்க ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த புக்கே கொடுத்துட்றேன். இப்போ அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பொருள், அதாவது இந்த வேதாந்த சாஸ்திரங்களை நம்ம படிக்கும்போது இப்போ அந்த அழியிறது அழியாதது அப்படிங்கிற இருமைகள் வந்து இறைவனிடத்துல கிடையாது அப்படின்னு நேற்று பார்த்தோம் இல்லையா? அப்போ இது போன்ற வேதத்தில் கூறிய லட்சணங்களுக்கு மாறில்லாமல் பரமாத்மா சம்சார தர்மம் அற்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆத்மா எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமாயுள்ள பிரம்மத்துக்கு வேறுபடாதது என்பதை விளக்குவனமாயுள்ள ஸ்மிருதி வாக்கியங்களிலும் முமுட்சுவுக்கு பிரம்ம லட்சணத்தை எடுத்து காட்ட வேண்டும் என்று இங்க சொல்லப்பட்டிருக்குன்னு நான் நேற்று தான் முடிச்சேன். என்ன சொன்னேன்னா, இங்க ஆத்மான்னு தனியா பிரிச்சுக்க கூடாது. ஏன்னா இங்க ஆத்மா அப்படிங்கிறதும் பரமாத்மாங்கிறதும் தனித்தனி கிடையாது அப்படிங்கிறத நேற்று புரிய வச்சோம். இப்போ இந்த செயல் என்ன பொருள் கூற வருது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பிறவி கடலிலிருந்து கரையேற விரும்பும் மாணவனுக்கு இவ்வாறு வேதங்கள் ஸ்மிருதிகள் ஆகியவற்றின் வாக்கியங்களால் பரமார்த்த லட்சணத்தை போதித்த பிறகு அவனை நோக்கி சுமுகனே நீ யார் என்று வினவ வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுப்புது. அப்ப அவன், நான் பிராமண புத்திரன், இக்குலத்தைச் சேர்ந்தவன், பிரம்மச்சாரியாக இருந்தேன் அல்லது இல்லறமுடையவனாய் இருந்தேன், இப்பொழுது துறவு பூண்டு பரமஹம்ச பரிவிராஜகனாய் இருக்கிறேன், பிறப்பும் இறப்புமாகிய பெருமுதலைகள் நிறைந்த பிறவி கடலை தாண்ட விரும்புகிறேன் என்று கூறுவானேயானால் ஆச்சாரியன் அவனிடம் என்ன கூற வேண்டும்? குழந்தாய், நீ இறந்தால் உனது உடல் இங்கேயே பறவைகளால் உண்ணப்படுகின்றது அல்லது அது மண்ணில் புதையுண்டு மண்ணாகி விடுகின்றது. இவ்விதம் இருக்க பிறவி கடலை தாண்டுவதற்கு எப்படி விரும்புகிறாய்? ஒரு நதியின் இக்கரையில் நீ எரிந்து சாம்பலாகிவிட்டால் அதன் மறுக்கரையை எங்கனம் அடைதலை விரும்புவாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறார். அப்ப அந்த மாணவன், நான் உடலினும் வேறுபட்டவன், உடலோ உண்டாகிறது, மரிக்கிறது, பறவைகளால் உண்ணப்படுகிறது, கூறிய ஆயுதங்களாலும் நெருப்பு முதலியவற்றாலும் அழிகிறது, நோய் முதலியவற்றால் துன்பம் அடைகிறது. இந்த உடலில் அபிமானம் கொண்டு என்னால் செய்யப்பட்ட தர்ம அதர்மங்களின் பயனாக ஒரு பறவை கூட்டினுள் புகுவது போல நான் இதில் புகுந்தேன். மறுபடியும் தர்ம அதர்மங்களின் பயனாக உடல் அழிந்த பின் பறவை ஒன்று தன் கூடு நாசமுற்ற பின் வேறு ஒரு கூட்டினை அடைவது போல வேறு ஒரு உடலை யான் அடைவேன். இவ்வாறே அனாதியாய் வரும் இந்த சம்சார வாழ்வில் தேவர், மனிதர், விலங்கு முதலிய நரகப் பிறவிகளினால் என் கர்ம பயனால் யான் மேற்கொண்ட அந்த உடலை விட்டுவிட்டு புதிய புதிய வேறு வேறு உடல்களை எடுத்து எடுத்து பிறப்பு இறப்புகள் தொடரும் சக்கரத்தில் சிக்கி கேணியில் உள்ள ராட்டினம் போன்று என் கர்மவசத்தால் சுற்றி சுற்றி முறையாக இந்த உடலை அடைந்து இப்போது இந்த வாழ்வு சுழலினால் மிகவும் துன்பம் அடைந்து இதனின்று விடுதலை பெறுவதற்காக தங்களை நெருங்கியுள்ளேன். ஆகையால் நான் அழிவற்றவன், உடலினும் வேறுபட்டவன். உடல்களோ மனிதனுக்கு ஆடைகள் போல் வந்து சேர்வதும் விலகுவதுமாக உள்ளன என்று கூறுவானாயின், ஆச்சாரியன் அவனை நோக்கி, நன்கு சொன்னாய், நன்றாய் அறிகிறாய்.
ஆத்மா உடலினும் வேறாயிருக்க நீ ஏன் தவறு புட நான் பிராமண புதல்வன் இவ்வம்சத்தைச் சேர்ந்தவன் பிரம்மச்சாரியாகவோ இல்வாழ்வானாகவோ இருந்தேன், இப்போது துறவியாய் இருக்கிறேன் என்று கூறினாய் என்று வினவ வேண்டும். அப்ப இங்க வந்து இதுதான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த உண்மை விஷயத்தை புரிந்து கொண்ட பிறகு அங்க வந்து அந்த சனாதன தர்மத்துல சொல்லப்பட்ட பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படிங்கிற நிலைகள் கூட நீக்கப்பட வேண்டியதுதான். ஏனென்றால் இங்க ஆத்மாவுக்கு அது கிடையாது. இங்க பிரம்மச்சரியம், இல்லறம் அப்படின்னு வாழ விரும்புறது கூட மனசு தான் வாழ விரும்புது, உடல் தான் வாழ விரும்புது. அப்போ அந்த மாதிரி அவன் கூறுவதற்கு சந்தர்ப்பமே இல்லை. அவன் பிரம்மச்சாரின்னு சொல்லக்கூடாது, சன்னியாசின்னு சொல்றதுக்கு இங்க ஒண்ணும் இல்லை. அப்ப மாணவன், ஐயா நான் எவ்வாறு தவற்றினை கூறியவனானேன் என்று கூறினால், ஆசான் அதற்கு பின்வருமாறு பதிலளிக்க வேண்டும் என்று பதிலையும் இங்கு சொல்றாங்க. அதாவது ஜாதி, வம்சம் முதலிய குணங்களற்ற உன்னை அனாத்ம தர்மங்களாகிய பல வகை ஜாதி, வம்சம், சம்ஸ்காரம் இவற்றுடன் கூடிய உடலாக கருதிவிட்டாய். அதனாலேயே நீ அந்தணன் புதல்வன், இந்த வம்சத்தில் பிறந்தவன் என்று மொழிகளை கூறினாய். இது தவறல்லவா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு திருத்தி கொடுக்குறாரு. ஏன்னா இங்க பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது இங்க ஜாதி, வம்சம், நான் அந்தணர் குலத்துல பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்க சொல்லக்கூடாது. அது எல்லாமே இப்ப அந்தணன் அப்படின்னா பிராமணன்னா என்ன அப்படிங்கிறது திருக்குறளும் பேசுது. அப்ப அதெல்லாம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு உண்மை நிலை என்னங்கிறத உணரணும் அப்படிங்கிறது தான் இங்க சனாதன தர்மம் போதிக்க வர்ற விஷயம். அப்ப உடல் எவ்வாறு பல வகையான ஜாதிகளையும் வம்சங்களையும் சம்ஸ்காரங்களையும் உடையதாகும். எங்கனம் நான் ஜாதி, வம்சம், சம்ஸ்காரம் முதலியவைகள் இல்லாதவனானேன் என்று மாணவன் கூறுவானாயின், குரு சுமுகனே கவனமாக கேள், இந்த உடல் உன்னினும் வேறுபட்டிருப்பது எப்படி என்பதையும், அனாத்ம தர்மங்களாகிய ஜாதி, வம்சம், சம்ஸ்காரம் இவற்றுடன் கூடியிருப்பது எப்படி என்பதையும், நீயோ ஜாதி, வம்சம், சம்ஸ்காரம் முதலில் இல்லாதவனாய் இருத்தல் எப்படி என்பதையும் கூறுவேன் கேள் என்று கூறிய பிறகு அவனுக்கு முன்பு சொன்ன பரமாத்ம ஸ்வரூபம், லட்சணம் ஆகியவற்றை பின்வருமாறு ஞாபகப்படுத்த வேண்டும். அப்ப இப்படித்தான் குரு சிஷ்யனுடைய அந்த தெளிவு இங்க வந்து சுட்டி காட்டப்படுகிறது என்று இந்த புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம இந்த புத்தகம் எடுத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனா இதுல நம்ம எல்லாம் படிச்சோம் அப்படின்னா நமக்கு இன்னும் 10 நாள்ல முடிக்க முடியாது. அப்ப நம்ம இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். இப்ப நம்ம வேகமா போயிட்டு சில இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்குவோம். இப்ப ஆத்மாவுடைய லட்சணங்கள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பஞ்சீகரணம் செய்யப்பட்ட அந்த விஷயங்கள் பார்த்துட்டோம். நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா போகணும். ஏன்னா இங்க ஜாதி குலமற்றவனையே வந்து ரொம்ப நேரம் பேசி அதை இழுத்துக்கிட்டு போகக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு அது உடலுக்கு உண்டான தர்மம். ஆனா நானும் ஆத்மா. அப்ப எனக்கு அது சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை போய் நம்ம பெருசா பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் நீங்க படிச்சு புரிஞ்சுக்குங்க. இப்போ புரியாதவங்க தான் நான் வேறு இறைவன் வேறு அப்படிங்கிற நிலையில இங்க தப்பா புரிஞ்சுக்கிறான். அப்ப இங்க வந்து மாணவன் எப்படின்னா ஈஸ்வரன் ஜீவன் அப்படிங்கிற பேதமையும் மாத்தி புரிஞ்சுக்கிறான். இப்ப இந்த இடத்துல வந்து இந்த ஒரு கேள்வி பாருங்க, இந்த இடத்துல எழுப்புறான். நான் பரமாத்மாவினும் வேறானவன், அறிவற்றவன், சுகமும் துன்பமும் நுகர்பவன், ஆசையால் கட்டுண்டவன், சம்சாரி. பரமாத்மாவோ என்னை விட வேறானவர், அவர் சம்சார தொடர்பே இல்லாதவர். உயர்ந்த அவரை யான் பலி, உபகாரம், நமஸ்காரம் முதலியவற்றால் என் ஜாதி குலங்களுக்குரிய நற்காரியங்களை செய்வதாலும் பூஜை செய்து பிறவிக் கடலை தாண்ட விரும்புகிறேன். நான் எவ்வாறு அந்த பரமாத்மாவாகவே இருத்தல் முடியும் என்று மாணவன் வினவினாள் அப்படின்னு ஒரு கேள்வியை அவங்களே முன் வைக்கிறாங்க. அப்ப இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி தானே. இப்ப வந்து இந்த அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வர்றவங்க எடுத்த உடனே நீ வந்து தத்துவமசிங்கிற உபதேசத்தை கேட்டு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணும்? பொதுவா இந்த பாதையில பயணிக்கிறவங்களுக்கு வந்து என்ன தோணும்? நானும் கடவுளுக்கு வேறானவன், நான் பரமாத்மாவினும் வேறானவன். ரெண்டாவது கடவுளோ ஒரு பெரிய அறிவாளி, இந்த பிரம்மாண்ட உலகத்தை படைச்சிருக்காரு. நானும் ஒரு சாதாரண அறிவற்றவன். அப்புறம் என்னிடத்துல சுகமும் இருக்கு, துக்கமும் இருக்கு. மேலும் நான் ஆசையால் கட்டுண்டு கிடக்கிறேன். ஏன்னா நான் இந்த பந்தத்துல சிக்கிக்கிட்டு இருக்கேன், சம்சாரி வேற. ஆனா பரமாத்மாவோ என்னை விட வேறானவராக இருக்கிறார். ரெண்டாவது அவரிடத்துல சம்சார தொடர்பே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட உயர்ந்த அவரை போய் நான் உபகாரம் பண்ணாம, நமஸ்காரம் பண்ணாம, என்னுடைய அன்றாட செயல்களை பூஜை புனஸ்காரங்கள் ஜபம் தபம் இதெல்லாம் நான் பண்ணாம எப்படி நான் இந்த பிறவி கடலை தாண்ட முடியும் அப்படி ஒரு கேள்வி அவன் எழுப்புனான்னா குரு என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, ஆச்சாரியர் பின்வருமாறு விடை கூறல் வேண்டும் என்று இங்க ஆதிசங்கரரே இதை எடுத்து கொடுக்கிறார். அதை இவங்க எடுத்து தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றார் அப்படின்னா, சுமுகனே நீ அவ்விதம் அறிவது தகுதி என்று, ஏனெனில் வேதங்கள் பேத அறிவை தடுக்கின்றன. எனக்கும் ஈசனுக்கும் கண்கூடாக விளங்கும் வேற்றுமையை எவ்விதம் வேதம் தடுக்கும் என்று ஐயமுறல் வேண்டாம். கீழ்வரும் வேத மொழிகளை அறிக. எவன் நான் வேறு ஈசன் வேறு என அறிகிறானோ அவன் உண்மையை அறிந்தவன் அல்ல.
இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நான் வேறு, ஈஸ்வரன் வேறு என்று பிரித்து பார்க்கிறவன் வந்து உண்மையை அறியவில்லை. அப்ப ஆத்மாவை காட்டிலும் பிராமணனாகி நான் வேறு என்று எண்ணுபவனை அந்த வேற்றுமை எண்ணமே உண்மை அறிவிலிருந்து விலக்கிவிடும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம இங்க எடுத்துக்கணும். ஏன் இதை நம்ம முன்னிறுத்தி இங்க பார்க்கிறோம் அப்படின்னா, இப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த குலம் ஜாதி பற்று இருக்கும். அதை விட மாட்டாங்க. நிறைய பேர் ஜாதி பற்று குலப்பற்று விடவே மாட்டாங்க. அது இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. நம்ம இன்றைக்கு நிறைய இந்த சமுதாயத்துல இந்த சீர்கேடை பார்க்கிறோம். இப்ப உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படின்ட்டு பிறப்பின் அடிப்படையில பார்க்கறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை பிராமணன் அப்படின்னா ஒரு ஏதோ நான் உயரிய குலத்துல பிறந்துட்டேன், கீழ் ஜாதிக்காரன் என்ன தொடக்கூடாது அப்படிங்கிறத கேரளாவில் இன்றைக்கு நம்ம கோயில்கள்ல பார்க்கிறோம். இப்ப கேரளா கோயில்களுக்கெல்லாம் நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா நம்பூதிரிகளை தொடவே முடியாது. தொட்டிங்கன்னா அபச்சாரம்பாங்க, அது ஆகாதுன்ட்டு போய் குளிக்க போயிடுவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறதாகவும் நீங்க பரிசுத்தம் இல்லாம இருக்கிற மாதிரியும் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அழியக்கூடிய உடலுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. இப்ப ஆத்மாவும் இந்த உடலுக்குள்ளதான் இருக்கு, மலஜலமும் இதுக்குள்ளதான் இருக்கு. இப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்ப பிராமணன் அப்படின்னு ஒருத்தன் டாய்லெட் போனானா சந்தனமா போவோம். சூத்திரனுங்கிறவன் டாய்லெட் போனா அது என்ன மலமா போகுமா? யாரும் உள்ள சாப்பிட்டா எல்லாம் வெளியே போறது மலமா தான் போகும். அப்ப 2வது அந்த மலம் உள்ள இருக்கிற வரைக்கும் அவன் என்னமோ புனிதமா இருக்கிற மாதிரியும், அந்த மலம் வெளியே போகும்போது நாறுதுங்கிற மாதிரி அவன் சொல்றான். இது நடைமுறை உண்மை தானே, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய நடைமுறை உண்மை. ஆனா அது உள்ள இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அது அருவருப்பா தெரியல, அது கஷ்டமா தெரியல. ஆனா வெளியே வரும்போது அது அருவருக்கத்தக்க பொருளா அதை பார்க்கறான். அப்ப அப்படி ஒரு மலக்கூடாக இருக்கிற ஒரு கழிவு மண்டலமா இருக்கக்கூடிய இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இந்த உடம்பை நான் என்று அபிமானிக்கிறவன் தான் உடல் ரீதியாக அந்த பேதமைகளை பார்ப்பான், வேற்றுமைகளை பார்ப்பான். அப்படிப்பட்ட பேதமை உள்ள மனிதர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை ஆத்மா என்று அறியவில்லை. ஆனா அவர்கள் கோயிலுக்கு பூஜை செய்யறவங்களா இருப்பாங்க, பூஜாரிகளா இருப்பாங்க, புரோகிதர்களா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் பூஜை புனஸ்காரம் எல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க, கோயில் வழிபாடுகள் இருப்பாங்க, கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா ஆத்மாவை அறிந்து கொள்ளாதவர்கள். அப்ப அப்படிப்பட்டவன் ஒரு அந்தனர் குலத்துல பிராமண குலத்துல நான் பிறந்துட்டேன், நான் பெரியவன் அப்படி இப்படின்னு சொன்னான்னா, அந்த எண்ணுபவனை அந்த வேற்றுமை எண்ணமே, அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், உண்மை அறிவிலிருந்து விலக்கிவிடும். அவனை யார் என்று அறிவதற்கு தடையாக அதுவே மாறிவிடும். அப்ப எவன் வேற்றுமையுடன் கூடிய பொருள்களை உண்மையில் இருப்பவை போல பார்க்கிறானோ அவன் ஒரு யமன் வாயிலிருந்து மற்றொரு யமன் வாயை அடைகிறான் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க இந்த சாஸ்திரம் சுட்டி காட்டுது. இத பகவான் ஆதிசங்கரர் சொல்றார். அவரே சொல்றார், இந்த மாதிரி ஒரு வேற்றுமை மனப்பான்மை வைத்துக்கொண்டு பிறப்பினால் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற வேதமை புத்தியில ஆச்சாரம் அனுஷ்டானம் தீண்டத்தகாதது அப்படிங்கிற நடைமுறைக்கு இருக்கிறவன் பிறவி பயனை கடக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவன் வந்து மீண்டும் மீண்டும் இந்த ஒரு யமன் வாயிலிருந்து மற்றொரு யமன் வாயை அடைகிறான். அப்படின்னா என்ன? மீண்டும் மீண்டும் மரணத்தை அடைந்து மரணத்தை பெறுகிறான்னு அர்த்தம். யமன் அப்படின்னா மரணம்னு அர்த்தம். இந்த டைம் ஒரு மரணத்தை அடைவான், மீண்டும் ஒரு உடம்பு எடுத்து மீண்டும் ஒரு மரணத்தை அடைவான். ஆக மட்டும் அவனுக்கு மரணம் தான் நியதியை தவிர அமரன் ஆக மாட்டான். அமரனாக வழியே கிடையாது. அப்ப யார் ஒருவன் அமரன் ஆக வேண்டும் அப்படின்னா முதல்ல இந்த ஜாதி மத பேதமைகளை விட வேண்டும். ஆனா இது இன்றைக்கு வரைக்கும் மாற்றப்படவே இயல. என்ன திட்டமிட்ட அரசியல் தந்திரங்கள் இதெல்லாம். ஏன்னா இது பூரா அரசியல்வாதிகள் கிட்ட இருக்கு. கோயிலும் நம்முடைய கல்வி முறை எல்லாமே அரசியல்வாதிகள் கையில் இருக்கு. அதனால அவங்க மாற்ற ஒத்துக்கவே மாட்டாங்க. மாத்திட்டா சமுதாயம் மாறிடும், மக்கள் விழிச்சுக்குவாங்க, நாம வாழ முடியாது. அப்ப அதனால அவங்க திட்டமிட்டு இதை மக்களிடத்துல பரப்பி ஆட்சியாளர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அரசர்களையும் கைக்குள்ள போட்டு இப்படிதான் வாழ்றாங்க. அதனாலதான் நான் வந்து இந்த பாடத்திட்டங்கள்லாம் எடுக்கும்போது கேரளாவில் இருக்க ஒரு சம்பவத்தை சொன்னேன். சீலை போராட்டம் நடந்தது இல்லையா? பெண்கள் வந்து மேல் பக்கத்துல மார்பகத்தை திறந்துகிட்டு தான் கீழ் ஜாதி பெண்கள் எல்லாம் வந்து வேலைக்கு போகணும், விவசாய வேலைக்கு போகணும். மேல் ஜாதி பெண்கள், இந்த பெரிய குளத்துல பிறந்த பெண்கள் மட்டும் மேலாடை அணியலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் போட்டாங்க. அது யார் போட்டது அப்படின்னா திருவாங்கூர் தேவஸ்தானம் இருக்குல்ல, இப்போ நம்ம சபரிமலை ஐயப்பன் கோயில போயிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த திருவாங்கூர் ராஜா தான் போட்டார். அந்த ராஜா அந்த காலத்துல என்ன பண்ணிட்டாருன்னா கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு பிரிவினையை உண்டு பண்ணி கீழ் ஜாதி பெண்கள் வந்து மேலாடை அணியக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்து அது ஒரு போராட்டமாகவே நடத்தி அந்த கீழ் ஜாதி பெண்கள் வந்து தன்னுடைய மார்பகத்தையே அறுத்து அவங்க வந்து அதுக்கு வரி வேற கட்ட சொன்னான். அந்த ராஜா வந்து வரி கட்ட சொன்னான். இதெல்லாம் எதனால நடந்ததுன்னா பூரா இந்த ஜாதி வெறி. அப்ப அந்த ஜாதி வெறி வந்து ஏதோ திருவாங்கூர் தேவஸ்தானம் இருந்தப்ப மட்டும்தான் நடந்தது, இப்ப மாறிடுச்சான்னு கேட்டா இன்றைக்கு சபரிமலையில அப்படிதான் இருக்கு. நீங்க கேரளா கோயில் எல்லாமே அப்படிதான் இருக்கு. நீங்க எந்த கேரளா கோயிலுக்குள்ளேயும் போய் அர்ச்சகரை தொற்றவே முடியாது. அவங்க வந்து நம்பூதிரிகள் தொடக்கூடாதுன்றவாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டு கோயில்ல கூட நீங்க போய் அர்ச்சகர் கிட்ட வந்து ஏதாவது உபதி கட்டினா அவர் கையை தொட்டு கூட உபதி கொடுத்துருவாரு.
அவர் அந்த தீட்டு இதெல்லாம் பார்க்காம கூட தொட்டுடுவாரு. ஆனா நீங்க கேரளா மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா அந்த சந்தனத்தை எடுத்து அப்படி தொப்புன்னு தூக்கி வீசுவான், தூக்கி எறிவான், அவன் கையிலேயே கொடுக்க மாட்டான். நீங்க தூரம் இருந்து கேட்ச் பிடிச்சி தான் எடுத்து நீங்க நெத்தியில வச்சுக்கிட்டு வரணும். ஏன்னா அவ்வளவு தூரம் அவன் வந்து தொடக்கூடாதுங்கிற அளவுக்கு தீர்மானமா இருக்கிறான் அப்படின்னா அது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான எண்ணம்னு பாருங்க. இது வந்து கேரளாவில் மட்டும் இல்ல, இப்ப நம்ம வாழ்ற இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல, பொள்ளாச்சியில எல்லாம் இப்பவும் இருக்கு. இப்ப மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிற பிரிவினைகள்லாம் நான் விவசாயத்திலே பார்த்தேன். நான் ஒரு 12 வருஷம் விவசாய பூமியில வேலை செஞ்சுக்கிட்டு அங்க மேனேஜரா இருந்தப்போ, இப்போ அங்க கவுண்டருங்கெல்லாம் நிறைய தோட்டம் வச்சிருப்பாங்க. அங்க வந்து கீழ் ஜாதி பசங்க உள்ள வீட்டுக்குள்ள வரக்கூடாது. தண்ணி கேட்டாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுடைய பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி தான் இவங்க தண்ணி மொண்டுகிட்டு கொண்டு போய் அவன் பாத்திரத்துல ஊத்துவாங்க. இது எப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த பிரச்சனை இப்ப ஓஞ்சிடுச்சான்னா இல்லவே இல்லை. இன்றைக்கும் இருக்கு, இப்பவும் இருக்கு. அப்ப இன்றைக்கு வந்து ஒரு கீழ் ஜாதி பையன் போய் கவுண்டர் வீட்டுல தண்ணி குடிச்சிட முடியாது, கவுண்டர் வீட்டுக்குள்ள போயிட முடியாது. அந்த மாதிரி இன்றைக்கும் இங்க வந்து பிராமணன் தான் உள்ள விடலையானா இல்ல, கவுண்டரும் உள்ள விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் மேல் ஜாதிங்கிற ஒரு நினைப்புல இப்படி எல்லாம் வந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இது எதுக்காக இந்த ஜாதியை பத்தி இங்க நான் பேசுறேன் அப்படின்னா, இந்த நிலை வந்து ஒருத்தன் வந்து தன்னை பிராமணன் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு அகங்காரத்துல ஆடுனா கூட அவனுடைய உண்மை அறிவிலிருந்து அது விலக்கி விடும். அவன் ஒரு யமன் வாயிலிருந்து மற்றொரு யமன் வாயை அடைகிறான் அப்படின்னா மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு சக்கரத்துல சுத்துறான் அப்படிங்கறத இங்க அறிவுறுத்துறார். அப்ப இந்த வகையான வேதங்களின் மொழிகள் ஈசனுக்கும் ஜீவனுக்கும் பேதம் இல்லை என்பதை முதன்மையாக காட்டுகின்றன அப்படிங்கிறத இங்க முக்கிய பாயிண்டா சொல்றாரு. அப்ப ஈசனுக்கும் ஜீவனுக்கும் பேதம் கண்கூடாக உள்ளது என்று மாணவன் எண்ணுவது தவறு. குணங்களற்ற ஈசன் வேதம் ஒன்றினாலேயே அறிவிக்கப்படுகிறான். ஆகையால் அவன் கண்கூடாவது எப்படி? ஆகையால் ஜீவனுக்கும் ஈசனுக்கும் உள்ள வேறுபாடு கண்கூடாதல் ஒரு நாளும் பொருந்தாது. ஜீவனிடம் கண்கூடாக தோன்றும் சம்சார தர்மங்கள் மயக்கத்தால் ஏற்பட்டவை. அவை மனதின் தர்மங்கள். உண்மையில் ஜீவன் சம்சார தர்மங்கள் இல்லாதவன் என்று கூறும் வேத வாக்கியங்களுக்கு விரோதம் இல்லை என்று இங்க சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்ப மேற்கூறிய சான்றுகள் ஈச ஜீவ பேதமில்லை என்பதை மட்டும் கூறவில்லை, பேதத்தை அறிபவனுக்கு வரும் துன்பங்களையும் கூறுகின்றன என்பது கீழ்வரும் மொழிகளால் அறிகிறோம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த சில விஷயங்களை சொல்றாங்க. முற்கூறிய இந்த வேத மொழிகளே எவன் மயக்கத்தால் பேதம் உண்டு என அறிகிறானோ அவன் பிறவி துன்பங்களை அடைகிறான் என்பதையும் காட்டுகின்றன. அப்போ வேற்றுமையற்ற அறிவே மேற்கொள்ளத்தக்கது என்பது கூறப்படுகிறது. அதை எப்படி இங்க புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, ஆயிரக்கணக்கான வேத வாக்கியங்கள் அபேத அறிவால் மோட்சம் ஏற்படும் என்று விளக்குகின்றன. சாந்தோக்கிய உபனிஷத்தில் 6ஆம் அத்தியாயத்தில் அந்த ஆத்மாவாகிய நீ பிரம்மமாய் இருக்கிறாய் என்று சொல்லிய பின்பு குருவினிடமிருந்து இந்த மகா வாக்கியத்தின் கருத்தை எவன் அறிகிறானோ அவனே உண்மையை அறிந்தவன் என்று கூறிய பின்பு இந்த உடல் அழியும் வரையில் தான் அவன் மோட்சத்தை அடைய தாமதம் உண்டு. அதன் பின் அவன் பிரம்மத்துடன் ஒன்றாகின்றான். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க மோட்சம் அப்படின்னா விடுதலை, மனதிற்கான விடுதலை. ஆனா இப்ப இந்த பாடத்தை படிச்சுட்டு உபநிஷதங்கள் படிக்கிறோம், பிரம்மசூத்திரம் படிக்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோம், இப்ப நம்ம ரிபுகீதை படிக்கிறோம், இப்ப எல்லாம் படிக்கிறோம். ஆனா இதெல்லாம் படிச்சு நம்ம ஒரு பரோட்ச ஞானமா வச்சுக்க கூடாது, அனுபவத்துக்கு வந்துடணும். அப்ப அனுபவத்துக்கு வரும்போது தான் என்னை ஆத்மா அப்படின்னு ஒருத்தன் உணர்ந்த பிறகு உண்மை நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சமே என்னுள் இருக்குது. அப்ப இதுல எங்க இருந்து உயர்வு தாழ்வு பார்க்க முடியும்? இப்ப நான் ஆத்மா அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எனக்குள்ள அடக்கம் அப்படிங்கிற ஒரு உண்மைத்தன்மை உணர்ந்து விட்டவனுக்கு அங்க பேதமை இருக்கவே முடியாது. ஆனா நான் வேறு அவன் வேறு அப்படிங்கிற பிரிவினை இருக்கு. நான் வேறு கடவுள் வேறு, நான் வேறு பிசாசு வேறு அப்படின்னு என்னென்ன விஷயத்தை அவன் ஏத்தி வச்சுக்கிட்டு பிரிச்சு பிரிச்சு பாக்குறானோ அவனுக்கு மோட்சம் உண்டாகாது. ஏன் அப்படின்னா மோட்சம்னா என்னன்னு அவனுக்கு தெரியல அப்படிங்கிறது இங்க சொல்ல வர்றாரு. அப்ப அதன் பின் அவன் பிரம்மத்துடன் ஒன்றாகிறான் என்று அபேத அறிவால் மோட்சம் ஏற்படும் என்பது கூறப்பட்டுள்ளது. மேலும் அவ்விடத்தில் திருடியவன் நான் திருடவில்லை என்றால் பொய்யனாகிறான், அவனை காய்ச்சிய இரும்பு எரிக்கும். திருடாதவன் நான் திருடவில்லை என்று கூறினால் உண்மையனாகிறான், அவனை பழுக்க காய்ச்சிய இரும்பு எரிக்காது. அதுபோல எங்கும் பரந்த அறிவாகவே தான் இருக்க தன்னை வேறாக கருதினால் சம்சார துன்பங்கள் தாக்கும் அப்படின்னு இந்த ஒரு பாயிண்ட் இங்க எடுத்து சொல்றாரு இல்லையா. இங்க வந்து சாந்தோக்கிய உபநிஷத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலத்துலலாம் வந்து ஒருத்தர் திருடனா திருடன் இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு இரும்பு ராடை நல்லா காய்ச்சிட்டு அவன் திருடி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த இரும்பு ராடை தொட்டானா அவன் கை வெந்து போகும், திருடவில்லை அப்படின்னா அவன் தொட்டானா அவன் கை வெந்து போகாது அப்படிங்கிற ஒரு தண்டனை கொடுப்பாங்க. ஆனா நாம இதை வந்து மேலோட்டமா பார்த்தா லாஜிக்கா இடிக்குது அப்படிங்கறத நான் அந்த சாந்தோக்கிய உபநிஷத் கிளாஸ் எடுக்கும்போதே நான் தமாசா பேசினேன். என்ன அப்படி சொன்னேன் அப்படின்னா, இப்போ திருடனவன் வந்து நான் திருடவில்லைன்னு பொய் சொல்லிட்டு தொட்டாலும் அவன் கை வெந்து தான் போக போகுது, உண்மையிலேயே திருடாதவன் போய் நான் திருடவில்லை என்று சொன்னாலும் அவன் கை வெந்து தான் போக போகுது. ஏன்னா இரும்புக்கு தர்மம் என்ன,
அந்த நெருப்பா மாறிடுச்சு. அந்த நெருப்பினுடைய தர்மம் வந்து சுடுறது தான். அப்ப அது தன்னை மாத்திக்காது. ஆனா இவங்களா சட்டத்த வந்து இப்படி மாத்தி வச்சுக்கிட்டு, இத தொட்டா சுட்டுடும், தொடாட்டி சுடாது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா மிரட்டுறதுக்காக வேணா செய்யலாம். ஆனா உண்மை திருடன் வந்து இப்போ தான் திருடுனத வந்து ஒத்துக்காதவன வந்து, "நீ தொடு பார்க்கலாம். நீ வந்து அந்த இரும்பு காய்ச்சின இரும்ப தொடு. நீ திருடலைல்ல தொடு பார்க்கலாம். உன் கை எரியாம போயிடும்ன்னு" சொன்னா, அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு புரியும். நான் திருடிட்டேன். கண்டிப்பா தொட்ட உடனே என் கை வெந்து தான் போகப்போது. கைய வெந்த பிறகு என்ன அரசன் தண்டிக்க போறான். அப்ப அந்த தண்டனையும் நான் வாங்கணும். கையும் வெந்து அந்த புண்ணுக்கும் நான் வேதனைப்படணும். அப்ப என்ன பண்ணுவான் அந்த திருடன்? பயந்துகிட்டு உண்மைய சொல்லிடுவான். என்ன சொல்லுவான்? "ஆமாங்க ஐயா, நான் திருடிட்டேன். மன்னிச்சிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டான்னா என்ன பண்ணுவாங்க? அந்த நெருப்புல தொட வேண்டிய வேலைய விட்டுட்டு, அவனுக்கு அந்த திருட்டுக்கு உண்டான தண்டனைய மட்டும் குடுத்துருவாங்க. அப்ப இந்த மாரி ஒரு தண்டனை சிஸ்டம் வந்து ஏன் அந்த காலத்துல வச்சிருந்தாங்கன்னா, வேற வழி இல்ல. அவன் வாயிலிருந்து உண்மைய வரவழைக்கணும்னா, அவன பயமுறுத்தி ஆகணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கடினமான தண்டனை குடுத்தால் தான் அவன் உண்மைய ஒத்துக்குவான். இல்லன்னா நெருப்பு கண்டிப்பா சுடத்தான் போகுது. அவன் படிப்பறிவே இல்லாதவனா இருந்தாலும், அவன் மைண்ட்ல என்ன தோணும்? நெருப்ப தொட்டா சுட்டுட தான் போகுது. அப்ப நம்ம தொட்டு கண்டிப்பா புண்ணு ஆகப்போகுது. புண்ணு ஆனா அரசன் என்ன தண்டிக்க போறான். அதுக்கு நான் முன்னாடியே ஒத்துக்கிட்டு தண்டனைய வாங்கிக்கலாம். அப்படின்னு அவன் உண்மைய ஒத்துக்குவான் பாருங்க. அதுக்காக கொடுக்கப்பட்ட தண்டனையே தவிர, லாஜிக்கா வந்து இப்படி ஒரு தண்டனை குடுத்தா, திருடாதவன் போய் தொட்டாலும் கை புண்ணாகத்தான் செய்யும். அப்ப உடனே அவன் கை புண்ணாயிடுச்சு, அவன் திருடன் இல்லையா? அப்படிங்கிறத அந்த அரசனே முடிவெடுக்க முடியாது. அதனால மிரட்டி பார்க்கிறது இதெல்லாம். மிரட்டி பார்க்கிறது. அப்படி புரிஞ்சுக்கணும். அதனால இந்த ஒரு கம்பேரிசன வந்து இங்க சுட்டி காட்டுறாங்க. அது எதுக்காகன்னா, இந்த ஓமானம். எப்படி ஓமானம் குடுக்குறாங்க? அதுபோல எங்கும் பரந்த அறிவாகவே தான் இருக்க, தன்னை வேறாகக் கருதினால் சம்சார துன்பங்கள் தாக்கும். அவ்வாறு கருதாதவனை அவைகள் தாக்கா என்று உவமை காட்டி விளக்கம் கூறப்பட்டதால், அபேத அறிவால் மோட்சம் ஏற்படும் என்பது விளங்கும். அபேத அறிவுனா பேதம் என்றால் பிரிவினை, அபேதம் என்றால் பிரிவற்றதுன்னு அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்ப நான் அந்த ரிபகீதை கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு இதான் சொன்னேன். என்ன சொன்னேன்? இப்ப நான் வேறு, பிரபஞ்சம் வேறு, நான் வேறு, ஈஸ்வரன் வேறு அப்படின்னு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு சாதாரண ஜீவன், ஈஸ்வரன் ஏதோ பெரிய கடவுள், அவர் எனக்கு ஏதோ குடுக்க போறார் அப்படின்னு அவர்கிட்ட போய் ஏதோ கையேந்தி கேட்டுக்கிட்டு இருக்க போறீங்க. அப்ப இந்த பேதமை புத்தி உங்களுக்கு என்ன பண்ணும்? துன்பங்கள் தாக்கும். பாருங்க. எங்கும் பரந்த அறிவாகவே தான் இருக்க, தன்னை வேறாகக் கருதினால் சம்சார துன்பங்கள் தாக்கும். இத நீங்க மறந்துடக்கூடாது. ஆனா, நானும் இறைவனும் ஒன்றுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான்னு வருங்க. அவ்வாறு கருதியவனை அவைகள் தாக்காது. அப்ப இப்ப நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். எனக்கு வாழ்க்கையில கஷ்டமே வரக்கூடாது. எனக்கு துன்பங்களே தாக்கக்கூடாது அப்படின்னா, நீங்க உங்களுடைய உண்மை தன்மைய, உங்களுடைய உண்மை சொரூபத்த உணரணும். அத விட்டுட்டு நீங்க நான் வேறு, இறைவன் வேறுங்கிற அந்த டுயாலிட்டிக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிற வரைக்கும், உங்களுக்கு சுக துக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த ஓமானத்தை இங்க கூறப்பட்டு, அந்த அபேத அறிவால், நான் வேறு, இறைவன் வேறு என்ற பிரிவினை இல்லாத அறிவால் என்ன ஏற்படும்? மோட்சம் ஏற்படும். மோட்சம்னா என்ன? விடுதலை கிடைச்சுவிடும். வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. அப்படிங்கிறது இங்க புரிய வைக்கிறாங்க. இதுதான் நீங்க இந்த வேதாந்த சாஸ்திரத்துல, அத்வைத வேதாந்தத்த புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ஆழமான கருத்து என்று நான் இங்க புரிய வைக்கிறேன். இது ஒரு பாயிண்டா எடுத்துக்கங்க. அடுத்தது, உடல் வேறு, நான் வேறு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஒரு இந்த மாரி சாஸ்திரங்கள படிச்சு. அப்ப பாருங்க, இந்த இடத்துல இந்த கேள்வி எழுப்பப்படுது. கர்மங்களையும் அவற்றின் சாதனங்களாகிய பூணூல் முதலியவற்றையும் விட வேண்டும் என்பது வேதத்தின் கருத்து இல்லையானால், அந்த வேதம் கர்மங்களின் தொடர்பில்லாததும், அவற்றின் கருவிகளான ஜாதி, ஆசிரமம் இவற்றின் தொடர்பற்றதாயும் விளங்குகிற ஆத்மஸ்வரூபத்தை கூறுகிறாது. ஆனால் வேதமே அதை கூறுகிறது. ஆகையால் மோட்சத்தை விரும்புகிறவன் அபேத அறிவிற்கு எதிராக இருப்பதால், எல்லா லட்சணங்களுடன் கூடிய கர்மங்களை விடல் வேண்டும். வேதங்களில் விளக்கப்பட்டுள்ள லட்சணங்களுடன் கூடிய பரமாத்மாவே ஜீவாத்மா என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க இந்த கர்மங்களை விட வேண்டும், எல்லா சாதனங்களுடன் கூடிய கர்மங்களை விட வேண்டும் அப்படிங்கறத இங்க வேதாந்த சாஸ்திரம் தான் அறிவுறுத்தும். வேற எந்த சாஸ்திரமும் நீங்க கர்மங்களை விடக்கூடாதுன்னு தான் சொல்லும். நீங்க சைவ சித்தாந்தம் படிச்சாலோ, வைணவ சித்தாந்தம் படித்தாலோ, இல்ல நீங்க சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம் அப்படின்னு நீங்க எந்த சமயங்களுக்குள்ள போனாலும், உங்கள வந்து சராசரி வாழ்க்கை வாழ சொல்லும், பூஜை செய்ய சொல்லும், ஜெபம் பண்ண சொல்லும், கோயிலுக்கு போக சொல்லும், எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆனா எதுக்காக அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குது? ஆரம்பத்துல கர்மகாண்டத்தினுடைய அவசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதமே தான் இதை முன்னிறுத்துது, வேதமே தான் இதை வேண்டான்னு சொல்லுது. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, அதுதான் நாம என்ன இங்க புரிய வைக்கிறோம் உங்களுக்கு அப்படின்னா, அந்த அடிப்படை அறிவு இல்லாம மேல்நிலைக்கு அவன் வர முடியாது. இப்ப ஒரு பையன் வந்து பிஹெச்டி படிக்கணும்னா டைரக்டா கொண்டு வந்து பிஹெச்டி கிளாஸ்ல உட்கார முடியாது. அவன் முதல்ல 1ஆம் கிளாஸ்ல ஆனா, அப்புறம் 3ஆம் கிளாஸ்ல ஏபிசிடி,
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மேத்தமேட்டிக்ஸ், அப்புறம் சயின்ஸ் இப்படி எல்லாம் படிச்சு ஓரளவுக்கு அவன் எல்லா சப்ஜெக்ட்லயும் மாஸ்டரா வந்து, கடைசியா அவனுக்கு ஒரு விருப்பமான சப்ஜெக்ட்ல அவன் பிஹெச்டி கிராஜுவேட் வாங்கலாம். ஒரு மாஸ்டர் டிகிரி வாங்கலாம். அப்புறம் அதுல டாக்டரேட் பட்டம் வாங்கலாம். இதெல்லாம் நடைமுறை கல்வியில எப்படி சாத்தியமோ, அது மாதிரி ஆன்மீகத்துல தன்னை ஆத்மா என்று ஒருத்தன் உணரணும் அப்படின்னா, அவன் நேரடியா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்வதற்கும் அவனுடைய மனம் ஒப்புக்கொள்ளாது. அப்ப அவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அடிப்படையான கர்மங்களை எல்லாம் சொல்லி, "நீ இந்த மாரி டெய்லி தியானம் பண்ணுப்பா, ஜெபம் பண்ணுப்பா, பூஜை பண்ணுப்பா" அப்படின்னு மனச வந்து ஃபர்ஸ்ட் ஒருமுகத்தன்மைக்குள்ள கொண்டு போய் ஒழுங்குபடுத்தி, அப்புறம் அந்த கர்மங்களை விட வேண்டும் அப்படின்னு இங்க சாஸ்திரம் அதே சாஸ்திரம் மீண்டும் சொல்லும். ஃபர்ஸ்ட் கர்மங்கள குடுக்கும். 2வது கர்மங்களை விடணும் அப்படிங்கும். அப்ப ஏன் விட்டுடணும்? இப்ப நான் வந்து 1ஆம் கிளாஸ் படிச்சேன், 3ஆம் கிளாஸ் படிச்சேன், அப்புறம் 10த் வந்துட்டேன். இப்ப நான் பிஹெச்டி படிக்க போற நேரத்துல போயி, திருப்பி நான் 1ஆம் கிளாஸ்ல படிச்சு பார்க்கட்டுங்களா? ஏபிசிடி படிச்சு பார்க்கட்டுங்களான்னு நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா, நம்ம ஏற்கனவே 1ஆம் கிளாஸ்ல ஆ படிச்சுட்டோம். 3ஆம் கிளாஸ்ல ஏபிசிடி படிச்சுட்டோம். இப்ப பிஹெச்டி வந்துட்டோம். 2 லாங்குவேஜ்ல நமக்கு நல்ல புரிதல் இருக்கும்போது, நம்ம திருப்பியும் போய் ஏங்க நான் 4ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ் படிச்சு பார்க்கட்டுமான்னு கேட்டா, அப்ப நம்ம இதுவரைக்கும் படிச்சதெல்லாம் வேஸ்ட்டா போயிடும். அது மாரி இங்க, நீங்க இத்தன நாள் செய்த கர்ம காண்டத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா, தன்னை அந்த தூய அறிவாய், ஆத்மாவாய் உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு திறக்கப்பட்ட உடனே, மீண்டும் ஒரு செயல் செய்பவன் அங்க இல்ல. ஏன்னா, நீங்க இந்த உடல், மனம் கடந்து அந்த உணர்வுல நிக்கிற நிர்குண உபாசனைக்கு போயிடணும். சகுன உபாசனையை பண்ணக்கூடாது. சகுன உபாசனைனா நான் வேறு, இறைவன் வேறுன்ற இருமைகளால் பண்ணக்கூடிய உபாசனை. அத வந்து நம்ம நிர்குண மானச பூஜா அப்படின்னு வேதாந்த சாஸ்திரம் பேசும். நிர்குண மானச பூஜா அப்படின்னா என்னன்னா, அதாவது குணமற்ற இறைவன நான் என்று உணர்ந்து தன்னில் தன்மயமாய், தனித்துவமாய், அந்த சுயமறிவாய் பிரகாசிக்கிறது தான் நிர்குண மானச பூஜா. அதுவே சகுன பூஜா என்னன்னா, சகுன பூஜைகள் எல்லாமே வந்து தனக்கு வேறாக ஒரு சிவபெருமான் இருப்பதாகவும், தனக்கு வேறாக ஒரு விஷ்ணு இருப்பதாகவும், அல்லது தனக்கு வேறாக ஒரு அம்பாள் இருப்பதாகவும் நம்ம வழிபாடு செய்வது. அது கர்மங்கள். அப்ப இங்க நாம இந்த மாரி அத்வைத வேதாந்த சாஸ்திரங்களுக்குள்ள வரவே, நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதுல நீங்க திடமா நிக்கணும்னு நான் சொல்றேன். நெறைய பேர் இத செய்ய மாட்டேங்கிறீங்க. நீங்க இந்த கிளாஸஸ் வர்றீங்க, வந்து இத அட்டெண்ட் பண்றீங்க. ஆனாலும் நீங்க போய் மீண்டும் பழைய விவகாரங்களே பண்றீங்க. அப்ப நீங்க தேற மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு புரியல. இந்த பாடம் வந்து புரியல. அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க அத்வைத வேதாந்தம் உண்மை விஷயத்த சொல்லுது, சத்தியத்த பேசுது. கடைசியில வந்து சாஸ்திரம் வந்து ஒண்ணு தான் இருக்கு. இருப்பது இறைவன் மட்டும் தான் புரிய வச்சிடுச்சுன்னு திடமாயிட்டீங்கன்னா, திருப்பி நீங்க சைவ சித்தாந்தம், வைணவ சித்தாந்தம் படிக்க போக்கூடாது. இப்ப நம்ம கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க சைவ சித்தாந்தம் படிக்க வேற எங்கேயோ போயிட்டு இருக்கீங்கங்கிறதெல்லாம் எனக்கு தகவல் வந்தது. இப்ப நெறைய பேர் நீங்க இங்க இருக்கிறவங்க சைவ சித்தாந்தம் படிக்க போறீங்க. அப்ப எதுக்காக படிக்கிறீங்க? அப்ப நீங்க வேற, இறைவன் வேறங்கிற பிரிவினை உண்டான ஒரு வேதத்த படிச்சு, அப்புறம் அந்த சித்தாந்தத்தின் மூலமா நீங்க குழப்பம் தான் அடைவீங்களே தவிர, இப்ப இந்த கர்மங்களை நீங்க விட மாட்டீங்க. அப்ப கர்மங்கள் நீங்க செய்து கொண்டிருக்கிற வரைக்கும் நீங்கள் வேறு, இறைவன் வேறுங்கிற அந்த இருமை எண்ணம் இருந்தா, நீங்க இறைவனாக முடியாது. அப்ப நீங்க எப்படி இப்ப இருக்கிறீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு பார்த்தா, இப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு +2 பாஸ் பண்ணி, கிராஜுவேஷன் சப்ஜெக்ட்ட முடிச்சுட்டீங்க. டிகிரி வாங்கிட்டீங்க. இருந்தாலும் உங்க மனசு என்ன பண்ணுதுன்னா, ஒரு 10த் கொஞ்ச நாள் உட்கார்ந்து பார்க்குறேங்க. என்னதான் நான் டிகிரி வாங்குறதாலும் அந்த 10த் சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. அதுல போய் படிக்கிறேன். அப்படின்னு திருப்பி நீங்க கீழ இறங்கி 10த் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் படிக்கிற மாரியும், 5த் ஸ்டாண்டர்ட்ல போய் உட்கார்ற மாரி ஆயிடும். அப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, நீங்க இதுவரைக்கும் படிச்சது பலன் இல்லாம போயிடுது இல்லையா? அது மாரி தான் இப்ப இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க உள்ள வச்சுக்கங்க. அதனால தான் நான் உங்கள மீண்டும் மீண்டும் சொல்ல வரேன். என்ன காரணம்னா, இதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம்ன்ட்டு கொதறக்கூடாது. தெளிவாயிக்கணும். ஃபர்ஸ்ட்டு நாம எதுக்காக வந்திருக்கிறோம் அத்வைத வேதாந்தம் படிக்க? இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமேன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப இங்க நான் யார்? இறைவன் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு விசாரிக்கணும். விசாரித்து விவேகத்த அடைந்து விட்ட பிறகு, இங்க நான் ஜீவனோ, நான் இந்த உடலோ, நான் இந்த மனசோ இல்லை என்று தன்னை விட்டுவிட வேண்டும். அப்ப இங்க இருப்பது எது? இறைவன் மட்டுமே. அப்ப இங்க அந்த இறைவன் மட்டுமே இருக்கிறான். அவன் பிரகாசிக்கின்ற உபாதி, ஊடகம் தான் இந்த உடல், மனம். அப்படிங்கும்போது, நான் இன்னும் போய் எதுக்கோ பூஜை பண்றேன் அப்படின்னு ஒருத்தன் நெனைச்சான்னா, அப்ப அவன் வேற, இறைவன் வேறங்கிற மாரி ஆயிடும். அப்ப இந்த உடலும், மனசும் மீண்டும் விவகாரத்துல போய் சிக்கிக்கும். அப்ப அப்படி தப்பு பண்ணக்கூடாது. அப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்? இது உங்களுக்கு புரியலையா? தப்பே கிடையாது. நீங்க பிஹெச்டி சப்ஜெக்ட் வரவே வேண்டாம். மீண்டும் நீங்க +2ல இருந்து ஒழுங்கா படிங்க. ஒழுங்கா கிராஜுவேஷன பாஸ் பண்ணுங்க. அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வெளிய போயிட்டு, மீண்டும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச பூஜைகள், ஜபதபங்கள் அல்லது சைவ சித்தாந்தம், வைணவ சித்தாந்தம் ஏதாவது படிங்க. இன்னும் ஒரு பிறவி 2, 3 பிறவி எடுத்து கூட இதுக்கு வரலாம். அவசரம் ஒண்ணும் கிடையாது. ஆனா, அரைகுறையா இதுலயும், அதுலயும் இருந்தீங்கன்னா, அதுவும் தேற மாட்டீங்க, இதுவும் தேற மாட்டீங்க. வந்த வேலைய முடிக்க மாட்டீங்க. மீண்டும் இந்த பிறப்பு, இறப்பு சக்கரத்துல சுத்த ஆரம்பிச்சுருவீங்க. அப்ப அதுல தெளிவாய்க்கீங்க. அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க. சொல்ல விரும்புறேன்.
அப்ப இவ்வாறு வேதத்தை சான்றாக கொண்டு அபேத அறிவு விளக்கப்பட்டது. ஏன்னா இந்த பேதம் இல்லாத அறிவு வேதத்திலிருந்து தான் எடுக்க முடியுமே தவிர வேற எந்த சாஸ்திரமும் இதை கொடுக்காது. அப்ப யுக்தியாலும் அதை நிரூபணம் செய்ய மேலுள்ளவை கூறப்படுகின்றன. ஒன்றோடு ஒன்று வேறுபட்ட இயல்புகளையுடைய ஜீவனும் பரமாத்மாவும் எவ்வாறு ஒன்றாகும் என்பது வினவப்படுகிறது. இப்போ கேள்வி என்னன்னா, ஐயா, உடல் கொளுத்தப்படும் போது வெட்டப்படும் போதும் கண்கூடாக வலி என்னால் உணரப்படுகிறது. அவ்வாறு பசியாலும் நீர் வேட்கையாலும் ஏற்படும் துன்பம் கண்கூடாய் உள்ளது. பரமாத்மாவோ பாவமற்றதென்றும் மரணம், சோகம், பசி, தாகம், சுவை, நாற்றம் முதலியவைகளை இல்லாததென்றும் எல்லா வேதங்களிலும் எல்லா ஸ்மிருதிகளிலும் கூறப்பட்டுள்ளது. அப்ப இத்தகைய பரமாத்மாவை அதற்கு எதிரான பல தீய குணங்களுடன் கூடிய ஜீவனாகிய நானாக எங்கனம் அறிதல் கூடும்? நெருப்பை குளிர்ந்தது என்று அறிவது போல சம்சாரியாகிய என்னை எவ்வாறு பரமாத்மா என்று அறிதல் கூடும்? இது சிஷ்யன் கேட்கிறான். அதாவது சிஷ்யனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நியாயமான கேள்வி. ஏன்னா இங்க அவன் உடல் அபிமானத்தை வச்சு கேட்கிறான். பரமாத்மாவுக்கோ பாவம் இல்லை, மரணம் இல்லை, சோகம் இல்லை, பசி தாகம் இல்லை, சுவை நாற்றம் இல்லை. ஆனா எனக்கு எல்லாமே இருக்கே. அப்போ நான் போய் எப்படி பரமாத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும்? நானோ சம்சாரி. ஆகையால் இம்மை மறுமை நலன்களுக்கு காரணமான நற்செயல்களில் ஈடுபடுவதற்கு உரியவன். ஆகையால் நான் இம்மை மறுமை பயன்களை தரும் நற்செயல்களையும் அவற்றின் சாதனங்களாகிய பூணூல் முதலியவற்றையும் எவ்விதம் விடுதல் பொருந்தும். அப்ப இந்த மாதிரி நான் செய்யக்கூடிய இந்த சாதனைக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஜபதபங்கள், இந்த காயத்ரி மந்திரங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லித் தரீங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி நான் விட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி அவன் எழுப்புறான். இப்ப அதுக்கு பதில் சொல்றார். குரு கீழ் வருமாறு விடை தரல் வேண்டும். அதாவது உடல் கொளுத்தப்படும் போது வெட்டப்படும் போது வலி கண்கூடாக எனக்கு தோன்றுகிறது என்று நீ கூறுவது பொருத்தமற்றது. எவ்வாறெனில், ஒரு மரம் கொளுத்தப்படும் போதும் வெட்டப்படும் போதும் அதை காண்பவனுக்கு யாதொரு துன்பமும் எவ்வாறு இல்லையோ, அவ்வாறே நெருப்பு, வெட்டு இவற்றால் உண்டான வலி காணப்படும் உடலை அடைந்ததாகவே காணப்படுகிறது. ஆகையால் நெருப்பும் வெட்டும் எந்த உடலில் ஏற்படுகின்றனோ அந்த உடலையே அவற்றால் ஏற்படும் வலியும் அடைந்திருக்க வேண்டும். அப்ப எரியும் வெட்டும் எவ்வுடலில் விளைந்தனவோ அவ்வுடலிலே அவற்றில் உண்டாகும் வலியும் விளைந்தது என்று உலக மக்களும் கூறுகின்றார்கள். அப்ப உடல் முதலியவைகளை சாட்சியாய் உள்ள சேதனாத்மாவினிடத்தில் வலி இருப்பதாக கூறுவதில்லை அப்படின்னு நீங்க புரிய வைக்கிறார். அதாவது இந்த இடத்துல என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த அத்தியாத்ம ஞானத்தை ஒருத்தன் படிச்சிட்ட பிறகு தன்னை இந்த உடல் மனம் இல்லை அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் விஷயத்துல அவன் தெளிவா ஆகாம இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒவ்வொன்றும் எனக்கு ஆயிடுச்சுன்னு புலம்பிக்கிட்டே இருப்பான். அதனாலதான் இப்ப நிறைய பேர் இந்த அத்வைத வேதாந்தம் படிச்ச பிறகு எனக்கு உடம்பு சரியில்லைங்க, எனக்கு காய்ச்சல் வந்துருச்சுங்க, எனக்கு தலை வலிக்குதுங்க, எனக்கு அந்த நோய்ங்க இந்த நோய்ங்கன்ட்டு ஆயிரம் பிரச்சனைகளை வெளியே சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இதுக்கு இந்த டாக்டரை போய் பார்த்தேங்க, இதுக்கு தீர்வு கிடைக்கல, அந்த டாக்டரை போய் பார்த்தேங்க, அதுக்கு தீர்வு கிடைக்கல, அப்புறம் எனக்கு ஏதோ இந்த நோய் வந்துருச்சுங்களாமா, அப்படி எனக்கு அல்சர் வந்துருச்சுங்களாமா, எனக்கு சுகர் வந்துருச்சுங்களாமா, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சாமா அப்படின்னு ஆயிரம் பிரச்சனைகள் அவங்க தன்னை உடலாக நினைத்து கொண்டு உருவாக்கி கொண்ட பிரச்சனைகள். ஆனா உடல் கடந்த உத்தம ஞானிகள் இடத்துல எப்படி அவங்களுடைய மனோபாவம் இருக்கும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதான் இவர் அழகா புரிய வைக்கிறார். எப்படி புரிய வைக்கிறாருன்னா, இப்ப ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தை போய் நான் வெட்டுறேன், அந்த மரத்துக்கு வலி வர்றது எனக்கு தெரியுமா? இப்ப நான் மரத்தை வெட்டும்போது மரத்துக்கு வேணா வலி இருக்கலாம். மரம் வெட்டுப்படும் போது அதுக்கு ஒரு உணர்வு இருக்கு, தொடு உணர்வு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது தொட்டாஞ்சுருகி செடி எப்படி காலில் மிதிப்பட்டா தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு உடனே சுருங்கிக்குதோ, அது மாதிரி மரத்தை நான் வெட்டும்போது மரத்துக்கு ஒரு வலி வரும். கோழியை நான் வெட்டும்போது கோழிக்கு ஒரு வலி வரும். ஆடை மாடை வெட்டும்போது வலி வரும். மனுஷனை வெட்டினாலும் வலி வரும். ஆனா அது அந்த உடலுக்கான வலி. ஆனால் நானும் அந்த உடல் அல்ல அப்படின்னு நான் அந்த உடல்ல இருந்து விலகி நின்னேன்னா அந்த வலி எனக்கு வராது இல்ல. இது புரியுதா உங்களுக்கு? இப்ப அந்த மரம் நான் அப்படின்னு நினைச்சா அந்த வலி உங்களுக்கு வரும். அந்த மரம் நான் அல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வலி உங்களுக்கு வராது. அப்ப இங்க இந்த இடத்துல நீங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி மாத்திக்கணும் அப்படின்னு நீங்க மகான்கள் புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல வள்ளலார் ஒரு இடத்துல அந்த இடத்துல சிக்கி மேல வந்தார் அப்படிங்கிறத நம்முடைய அனுபவ உண்மைகள் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப வள்ளலாருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, அவரு 6 திருமுறைகளை கொடுத்திருக்காரு இந்த சமுதாயத்துக்கு. அதுல முதல்ல 5 திருமுறைகள் பாத்தீங்கன்னா பக்தி அடிப்படையில எழுதுவாரு. 6ஆம் திருமுறை ஞானத்தின் அடிப்படையில கொடுப்பாரு. அந்த 6ஆம் திருமுறை ஞானத்தின் அடிப்படையில் அவருக்கு கொடுக்க எப்படி அவருக்கு உருவாச்சு அப்படின்னா, அவரிடத்துல இருந்து அறிவு பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி பிரகாசிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த 5 திருமுறைகளும் அவசியமற்றதா போச்சு. அப்படித்தான் ஞானிகள் பார்ப்பாங்க. ஏன்னா இப்ப நான் 1ஆம் கிளாஸ்ல இருந்து +2 வரைக்கும் படிச்ச பிறகு நான் ஒரு கிராஜுவேஷன் டிகிரி வாங்கிட்டேன்.
இனிமேல் எனக்கு 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வந்து அவசியமற்றதா போச்சு. திருப்பி நான் அந்த பாடத்தை போய் தொடரணுங்கிறது கிடையாது. அது மாதிரி இங்க இவங்க மேல்நிலை பரிமாணத்துக்கு வந்த பிறகு, இப்ப வள்ளலாருடைய ஒரு பாயிண்ட் வந்து அந்த இடத்துல என்ன ஆகும் தெரியுமா? இப்ப வாடிய பயிரை கண்டபோது நான் வாடினேன்னு சொன்ன வள்ளலாரு, அங்க அந்த பயிர் வேறு, நான் வேறுங்கிற இருமைகள்ல தான் சொல்றாரு. ஏன்னா, அந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்த வலி எனக்கு வருது அப்படின்னு இவரு அத 2ம் அந்த உடம்பா பார்க்கறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம். ஆனா இங்க இன்னொரு படி மேல போய் என்ன சொல்றாங்கன்னா, அந்த உடம்பே நான் இல்ல. நான் வெளின்னு பாருங்க. அப்ப அந்த உடம்புல வர்ற வலி கூட உங்கள பாதிக்காது. அது இந்த உடம்போ, அந்த உடம்போ, அது தாவரமோ, மனிதனோ, மிருகமோ, பறவையோ எதுவுமே நம்மள தொடாது. அப்ப அந்த நிலைய நீங்க அடையறதுங்கிறது எப்ப சாத்தியமாகும்னா, அந்த வெட்ட வெளித்தன்மைக்குள்ள, அந்த அறிவு நிலைக்குள்ள போகும்போது தான் இங்க உடல் கடந்த அந்த உணர்வு நிலைய நம்ம தொட முடியும். ஆனா நம்ம உடலுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும், நம்ம இடத்துல இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் வர மாரி தானே அவனுக்கு ஒரு கஷ்டம். அப்ப அவனுக்கும் கஷ்டம் வரக்கூடாது. அப்ப அதனால அந்த உயிர நான் கொலை பண்ணக்கூடாது. அப்படிங்கிற அகிம்சை பேசுறோம். ஏன்னா அகிம்சை எதுக்காக வருது? இப்ப எனக்கு வர்ற துன்பம் தான் அதுக்கும் வரும். எனக்கு வர்ற இன்பம் தான் அதுக்கு வரும். அப்ப எனக்கு எது நன்மை செய்யுமோ, அது அவனுக்கு நன்மை செய்யும். எனக்கு எது துன்பம் தருமோ, அது அவனுக்கு துன்பம் தரும். அப்ப இந்த பேசிக் நாலேட்ஜ் எனக்கு வரும்போது நான் என்ன பண்ணுவேன்? தப்பு பண்ண மாட்டேன். அவனுக்கு துன்பத்தை விளைவிக்க மாட்டேன். எனக்கு என்ன சந்தோஷம் தருமோ, அது அவனுக்கு சந்தோஷம் தரட்டும்னு அந்த செயல்கள நான் செய்ய விரும்புவேன். இதெல்லாம் எப்போ? நான் +2 வரைக்கும் படிக்கிற வரைக்கும். ஆனா டிகிரிக்கு வந்த பிறகு எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதெல்லாம் ஒரு பேசிக்கு. அதுக்கப்புறம் இன்னும் மேல சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டா, அது உடல் அளவுல பற்று இருக்கும்போது தான் அது கூட தேவைப்படும். ஆனா உடலையும் விட்டுட்டு நீங்க வெளிய வெட்ட வெளித்தன்மையில நின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடம்புக்கு வர்ற வலி கூட உங்கள ஒண்ணும் பண்ணாது. ஏன் அப்படின்னா, வேறு உடலுக்கு வருகின்ற துன்பங்கள் எப்படி உங்களை பாதிக்காதோ, அது மாரி உங்க உடலுக்கு வருகின்ற துன்பங்களும் உங்களை பாதிக்காது. அது இன்னும் கொஞ்சம் நீங்க அப்டேட் ஆகணும். ஏன்னா, நீங்க என்ன நெனச்சுக்கிறீங்கன்னா, ஞானிகளா மாறிட்டாங்கன்னா, அவங்களுக்கு துன்பமே வரக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறீங்க. அப்படி கிடையாது. இப்ப வள்ளலார் வந்து அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாருன்னு தெரியாதனால அவர் சப்ஜெக்ட் மறைச்சுட்டாங்க. அத விட்டுருங்க. இப்ப ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கை வரலாற நம்ம பார்க்கிறோம். இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து நான் உடலே அல்ல, நான் அந்த தூய ஆத்மா, வெளி, அறிவு அப்படின்னு உலகத்துக்கு உபதேசம் குடுத்தாரா? ஆனா அவர் உடம்பு வந்து கேன்சர் வந்து நொந்து நூலாகி, நல்லா இருந்தவரு, திடமா இருந்தவர் அப்படியே சுருங்கி, ஒரு சின்ன ஆள் மாரி ஆயிட்டாரு. இப்ப நோய்வாய் வந்த பாட்டியெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, வயசானவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, வாழும்போது நல்லா அப்படியே ஜெய்ஜாண்டிக்கா கம்பீரமா இருக்காங்க அந்த அம்மா. ஆனா அவங்களுக்கு நோய் வந்த பிறகு அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சிறுத்து போய் சுருங்கி போயிடும். அப்புறம் அவங்கள பார்த்தீங்கன்னா, டெட் பாடியா எடுத்துட்டு போம்போது பார்த்தீங்கன்னா, "அப்படி இருந்த அம்மாவா இப்படி ஆயிட்டாங்க?" அப்படின்னு கேட்கிற அளவுக்கு, அந்த 6 அடி, 6 அடி இருந்த அந்த அம்மா வந்து 4 அடிக்கு சுருங்கி கிடப்பாங்க. காரணம் என்ன? நோய்வாய் வந்து அந்த உடம்பு அப்படியே சுருங்கிடுச்சு. அப்ப இங்க அந்த உடம்பினுடைய தாக்கம் வந்து அதனுடைய நீதிக்குள்ள போகுது. பஞ்சபூத நீதிக்குள்ள போகுது. அது மாரி உடல் கடந்து நின்ற உத்தம ஞானிகளுக்கு வந்து அந்த உடல்ல பிரச்சனை வந்தது. கேன்சர் வந்தது. ரமணருக்கு வந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வந்தது. ஆனா அவங்க 2 பேருமே உடலுக்கு வெளிய இருந்ததுனால, அந்த உடல் நோய் அவர்கள தொடவே இல்ல. நமக்கு தான் அவங்க நோய்வாய்ப்பட்ட மாரி தெரிஞ்சது. ஆனா அவர்கள் அந்த நோயால் பாதிக்கப்படவே இல்ல. ஏன்னா, அவங்க வெளியாய் மாறியாச்சு. ஜீவன் முக்தன் அப்படின்னா என்னன்னா, இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கும்போதே அந்த உணர்வ பிடிச்சிட்டவன், அந்த உடல் கடந்து வட்ட வெளியா நிப்பான். அந்த தூய அறிவு ஒளியா பிரகாசிப்பான். அவனுக்கு இந்த தனி உடல் நான் அல்ல. அது நல்லா தெளிவா இருப்பான். அப்ப மற்ற உடல் நானா? இல்ல. அவையெல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த உடலும் இன்க்ளூடிங் இந்த வெளியில ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஒரு வெள்ளை திரை போல, அல்லது ஒரு பளிங்கு கண்ணாடி போல, ஒரு ஸ்படிகக்கல் போல இருக்கிறேன். இப்ப ஆத்மாவினுடைய டெஃபினிஷன் நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நான் அதுக்கு தான் அந்த சேத்தனம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அந்த சேத்தனம், அறிவு, ஆத்மா அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, அது ஒரு வெளி அப்படின்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. அது ஒரு அறிவு ஒளின்னு புரிஞ்சுக்குங்க. அதனிடத்துல எதுவுமே ஒட்டாது. ஒட்ட வைக்கவும் முடியாது. அப்ப அப்படி இருக்கிற என்னிடத்தில ஒரு படமே ஓடுது. அது இந்த உடம்பு எடுத்துக்கிட்டு வந்து இந்த வேலைய செஞ்சுட்டு இருக்கிற மாரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கு. அந்த உடம்பு எடுத்துட்டு போய் அங்க ஒரு கூலி வேலைக்கு போகுது. இன்னொரு இடத்துல வந்து ஒரு ராஜ்யத்த ஆண்டுகிட்டு இருக்கு. அப்ப இது மாரி உலகத்துல ஒவ்வொரு உடம்புலயும் ஒவ்வொரு காரியம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் படம். சினிமா படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வெள்ளை திரையின் மீது படம் ஓடிக்கிட்டு இருக்கு. கதாநாயகன் போலீஸ் ட்ரெஸ்ல வருவான். வில்லன் வந்து ரவுடி ட்ரெஸ்ல வருவான். அங்க ஒரு சண்டை நடக்கும். ஆனா அதெல்லாம் படம். உண்மையா வில்லனும் இல்ல. உண்மையா கதாநாயகனும் இல்ல. அது மாரி இந்த உலகத்துல ராஜாவும் இல்ல. பிச்சைக்காரனும் இல்ல. ஆனா நம்ம ராஜாவும் இருக்கிறான், பிச்சைக்காரனா இருக்கிறான்னு நெனைக்கிறது எது? மைண்ட். அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆயிட்டீங்கன்னா, நீங்க சொன்ன சில விஷயங்களே உங்களுக்கு அபத்தமா தெரியும். அப்படித்தான் வள்ளலார் ஃபீல் பண்ணார். வள்ளலார் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த 6ஆம் அறிவு பரிமாணத்துடைய உயர் பரிமாண அறிவ எட்டுன உடனே, எவ்வளவோ பெரிய விஷயத்த அவர் உணர்ந்த பிறகு,
இங்க நான் இந்த உடலே கிடையாது. நான் எதுக்கு இப்படி தேவையில்லாம மக்கள போய் ஜோதிய வழிபாடு பண்ண வச்சேன். 7 திரைகள காட்டிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் அவசியம் இல்லாத வேலை. இது இவங்களுக்கு புரியவும் போறதில்ல அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிட்டார். அந்த இடத்த விட்டு போனது தான் வள்ளலாருடைய உண்மை செயல். இது வந்து நீங்க நம்பினால் நம்பாட்டியும் சரி, அதுதான் சத்தியம். ஏன்னா, அவருக்கு வேற வழி கிடையாது. அதாவது தான் அறியாமையால் சில விஷயங்கள வெளிப்படுத்தினத, திருப்பி அது தப்புன்னு அவரால சொல்ல முடியாது. ஆகவே அந்த இடத்துல அவர் அந்த சப்ஜெக்ட்ட குளோஸ் பண்றாரு. இனிமேல் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு அந்த சப்ஜெக்ட்ட குளோஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டியது ஒன்றும் கிடையாது. அவ்வளவுதான். தன்னை மறைச்சுக்கிறாங்க மகான்கள். அப்படி வள்ளலாருடைய வாழ்க்கை போயிடுச்சா? இப்ப ரமணர் வந்து என்ன சொல்றாரு வாழும்போதே, "இங்க எல்லாம் நாடகம்ப்பா, எல்லாம் படம் ஓடிட்டு இருக்கு. நான் இந்த உடம்பே கிடையாது. எனக்கு எதுக்கு ஆப்பரேஷன் பண்றீங்க?" அப்படின்னு கேட்டாரு. ஆனா இவங்க ஒத்துக்கல. "இல்ல நீங்க குருவா இருக்கிறீங்க. நீங்க படுற வேதனை எங்களால பார்க்க முடியலங்கிறாங்க." நான் எங்க வேதனைப்படுறேன்? அது உடம்பு தானே பட்டுட்டு இருக்கு. நான் அந்த ஆத்மாவல்லவா? என்ன ஆத்மாவா பாருங்க. நான் வெட்ட வெளியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கேட்கவே இல்ல. அப்ப இது மாரி இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குரு என்ன சொல்ல வராரோ அந்த குரு வழியில போமாட்டாங்க. குருவையே கடவுளாக்கிட்டாங்க. இப்ப அவர் வெட்ட வெளி தன்மையில் இருக்காருங்கிறவரை என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்து அங்கேயே ஒரு கோயில் கட்டி, அங்கேயே அவருக்கு டெய்லி பூஜை பண்ணி, அப்புறம் அங்க வந்து ஒரு பெரிய ஆசிரமத்த உண்டு பண்ணி, இன்னைக்கு அது பூரா கமர்ஷியல் ஆக்கப்பட்டு போயிட்டு இருக்கிறத நம்ம கண்கூடா பார்க்கிறோம். இப்ப எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னா, உண்மையா வெட்ட வெளித்தன்மை போனவங்களுக்கு இங்கு படம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு சமாதியும் தேவையில்ல, இங்க சடங்கு சம்பிரதாயங்களும் தேவையில்ல. அப்புறம் யாருக்கு யார் என்ன செய்றது? இங்க ஒண்ணுமே இல்ல. திரைப்படம். அப்ப திரைப்படம்னு தெரியாதவன் தான் எனக்கு சமாதி வைங்க, எனக்கு ஏதாவது கீழ ஒரு குழிய போட்டு எனக்கு அத பண்ணுங்க, இத பண்ணுங்கன்னு எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பான். ஆனா உண்மையில வந்து அந்த சிவலிங்க வழிபாடு இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா, குருவ வந்து ஒரு ஞாபகார்த்தப்படுத்துவதற்காக தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா கடவுளுடைய அந்த 3 நிலைகள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அருவம், உருவம், அரு உருவம். இப்ப நிர்குண ஸ்வரூபமாக இருக்கின்ற இறைவன் வந்து உருவம் இல்ல, அரு உருவமா இருக்கிறான். ஆனா அந்த நிர்குண ஸ்வரூபமாக இருக்கிற இறைவன் வந்து தன்னை அறிந்து கொள்வதற்காக குருவா வரான். அந்த குருவாக வரும்போது அது சகுன பிரம்மமா வருது பூமிக்கு. அது குருவா வந்து இன்னொருத்தனை இந்த பாடத்தை சொல்லி குருவா மாத்துது. அப்ப இந்த குரு இன்னொரு குருவ உருவாக்குது. அதுதான் வாழையடி வாழையுடைய வம்சம். அப்ப அப்படி வந்த உடனே அது என்ன பண்ணுது? தன்னையே வெளிப்படுத்தி பார்க்கின்ற ஒரு ஊடகமா, ஒரு உபாதியைக்குள்ள வந்து சகுன பிரம்மமா மாறிடுது. அப்ப அத தெரிந்து கொண்ட சிஷ்யன் என்ன பண்றான்? ஓ! அந்த நிர்குண பிரம்மம் என் முன்னாடி சற்குண பிரம்மமா வந்து உபதேசம் பண்ணுது. அப்போ நான் இத வந்து விட்டுட முடியாது. இந்த உடல் எடுத்து வந்து எனக்கு இந்த உபதேசத்த குடுத்தது. ஆகவே இத நான் வந்து மறக்காம இருக்கணும். அந்த பூத உடல பஞ்சபூத உடல் பஞ்சபூதத்துல கரைஞ்சாலும், எனக்கு இத்தன நாள் உடம்பா இருந்து உபதேசம் பண்ணத நான் பிரார்த்திக்கிறேன். அவர ஞாபகார்த்தப்படுத்துறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழிய தோண்டி உள்ள வச்சுட்டு, அத அடையாளப்படுத்தும் நோக்கமாக, அருவம் என்றால் பார்க்க முடியாதது. உருவம் என்றால் கண்களால் பார்க்கின்ற உடல். அந்த உடலும் இல்ல. அப்ப உடலும் இல்ல, உருவமும் இல்லாத ஒரு நிலையில ஒரு லிங்கத்த வழிபாடு பண்ணணும்ன்ட்டு ஒரு அருவுருவ வழிபாடா லிங்கம் வந்தது. அப்படிதான் சித்தர்கள, ஞானிகள புதைச்ச இடத்த அடையாளம் படுத்தும் நோக்கமாக வைக்கப்பட்டது தான் லிங்கம். அப்படிதான் லிங்க வழிபாடு வந்தது. லிங்க வழிபாடு எப்படி வந்துச்சு அப்படின்னா, லிங்கத்துக்கு உண்டான தாத்பரியங்கள், கதைகள் எல்லாம் நெறைய பேர் நெறைய கட்டுக்கதைகள்லாம் விடுவாங்க. ஏகப்பட்ட கதை விடுவாங்க. ஆனா உண்மையா லிங்கத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, லிங்கம் அப்படிங்கிறது வந்து சூட்சும சரீரம் தான். லிங்க சரீரம்னு பேரு. அதுக்கு வந்து சான்ஸ்கிரிட்ல மட்டும் தான் அதுக்கு மீனிங் இருக்கு. வேற தமிழ்லயோ, மற்ற மொழிகள்லயோ அதுக்கு மீனிங் இல்ல. லிங்க சரீரம் அப்படின்னா, அது உருவத்திலும் இல்ல, அருவத்திலும் இல்ல. அருவுருவமா இங்க இந்த உலகத்துக்கு இருக்கு அப்படின்னு காட்டுறது தான் லிங்க வழிபாடு. அப்ப அதனால குருவ கொண்டு போய் அவருடைய பூத உடல வந்து பூமிக்குள்ள இறக்கிட்டு, மேல ஒரு அடையாள சின்னமா லிங்கத்த வச்சு, அவர பிரார்த்திக்கிறது. என்னுடைய குரு இங்கிருந்து எனக்கு சொல்லிக் குடுத்தார். நான் உங்களுக்கு அவர் மூலமா இத உபதேசிக்கிறேன். என் மூலமா அவர் இந்த விஷயத்த உங்களுக்கு குடுக்குறார் அப்படின்னு சொல்லி, இவன் தன்னை அகங்காரியா மாத்திக்காம, அவருடைய சேவகனா, அவருடைய கருவிய இத கொண்டு இந்த உலகத்துக்கு குடுக்குறாரு அப்படிங்கிற மாரி தன்னை கீழ இறக்கிக்கிட்டு குரு உபதேசங்கள் செய்வது தான் இங்க மகான்களுடைய பண்பாடு. அப்படிதான் இங்க நம்முடைய சனாதன தர்மம் வந்து வாழையடி வாழையா வளர்ந்து வந்திருக்குங்கிறத நம்ம கண்கூடா பார்க்கிறோம். நீங்க எல்லாருமே பாருங்க. இந்த புக் எழுதுறவர் கூட என்ன சொல்லுவாரு? என்னுடைய குரு வந்து சொல்லி நான் இத அவருக்காக செய்றேன் அப்படின்னு தான் எழுதுவாங்க. அப்ப என்னன்னா, அந்த குரு தான் பிரம்மம் அப்படிங்கிறதுனால, அது இந்த உடம்பையும், மனசையும் ஊடகமா வச்சு உலகத்துக்கு குடுக்குது இந்த விஷயத்த. அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் பார்க்கணுமே தவிர, அவர் ஏதோ உயர்ந்தவர், நான் ஏதோ தாழ்ந்தவன் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலயும் பார்க்கக்கூடாது. அப்ப இங்க ஓரளவுக்கு நீங்க அப்டேட் ஆனீங்கன்னா, நீங்க இந்த உடலையும், மனதையும் கடந்து நிக்க முடியும். அத செய்யுங்க அப்படிங்கிறதுக்கு தான் நான் இங்க இந்த பாயிண்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் இங்க சொல்ல வர டாபிக் வந்து நான் மாத்தாம தான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கங்கிறது தான் இருக்கு விஷயமே. அப்ப இங்க பாருங்க சொல்றாரு. ஒருவனை பார்த்து, "எங்கு உனக்கு வலி உள்ளது?" என்று கேட்டால், அவன் எனக்கு தலையில் வலி அல்லது மார்பில் வலி அல்லது வயிற்றில் வலி என்கிறான்.
எங்கு எரிதலும் வெட்டுதலும் ஏற்படுகின்றனவோ அந்த உறுப்பிலேயே வலி இருப்பதாக கூறினான். ஆனால் அறியும் ஆத்மாவினிடத்தில் இருப்பதாக கூறுவதில்லை. அப்போ வலியோ அல்லது அது காரணமான எரிதல் வெட்டுதல் முதலியவைகளோ அறியும் ஆத்மாவினிடத்தில் இருக்குமேயானால் எவ்வாறு எரிதல் முதலியவற்றிற்கு உடலை இடமாக உலக மக்கள் கூறுகிறார்களோ அவ்வாறு வலிக்கு இடமாக ஆத்மாவை கூறல் வேண்டும். ஆனால் அவ்விதம் கூறுவதில்லை. அப்போ இந்த கருத்தை விளக்க மற்றொரு யுக்தி காட்டப்படுகிறது அப்படின்ட்டு இன்னொரு ஓமானமும் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, வலி என்பது ஆத்மாவின் தர்மமாய் இருக்குமானால் அது அறிவிற்கு விஷயமாகாது. கண் தன்னிடம் உள்ள கருமையை அறிவதில்லை, ஆத்மா தன்னிடம் உள்ள வலியை அறியாது. ஆதலால் எரிதல் வெட்டுதல் இவற்றுக்கு இடமாகிய உடலிலேயே வலி அறியப்படுவதால் எரிதல் முதலியவற்றைப் போல் வலியும் ஆத்மாவின் அறிவுக்கு விஷயமாகிறது. அத்து காரிய பொருளாதலால் அதற்கு ஓர் இருப்பிடம் இருக்க வேண்டும். எவ்வாறு சமைத்தல் என்ற காரியம் அரிசியை இருப்பிடமாக அடைந்துள்ளதோ அவ்வாறு வலியும் ஒரு பற்றுக்கோட்டினை அடைந்திருக்க வேண்டும். வலிக்கு பற்றுக்கோடு இல்லையானால் அந்த வலி மறைந்தவுடன் சம்ஸ்காரம் ஏற்படாது. எனவே மற்றொரு காலத்தில் அதன் நினைவு தோன்றாமல் போகும். ஆனால் நினைவோ தோன்றுகிறது. ஆகையால் வலி அதன் சம்ஸ்காரம், அதனால் ஏற்படும் நினைவு இவற்றுக்கு ஒரே இருப்பிடம் இருத்தல் வேண்டும். அப்ப மேலும் நினைவு எக்காலத்தில் ஏற்படுகிறதோ அக்காலத்திலேயே வலியும் தோன்றுகிறது. நினைவு தோன்றாத உறக்க காலத்தில் வலியும் காணப்படுவதில்லை. ஆகையால் வலியும் நினைவும் ஒரே இருப்பிடத்தை அடைந்துள்ளவை என அறியலாம் அப்படின்னு ஒரு அருமையான பாயிண்ட் இங்க புரிய வைக்கிறாங்களா. அப்ப இந்த பாயிண்ட்டை நீங்க இது வரைக்கும் படிச்சதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த உடலுக்கு வலி வருதுங்க. இப்போ எனக்கு கால் அடிபட்டு கால் வலி வந்துருது அல்லது தலைவலி வருது. ஆனா இது எவ்வளவு நேரம் எனக்கு இருக்கும் இந்த கால்வலி தலைவலிங்கிறது? நான் இந்த நனவோடு இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். நான் எப்ப தூங்க போயிட்டனோ அப்போ நான் இந்த உலகத்தை விட்டுடுவேன், இந்த நனவு உலகத்தை விட்டுடுவேன். அப்ப நனவு உலகத்தை விட்ட பிறகு எனக்கு எவ்வளவு பயங்கரமான தலைவலி இருந்தாலும் தலைவலி தெரியாது, எனக்கு எவ்வளவு பயங்கரமான கால்வலி இருந்தாலும் கால்வலி தெரியாது. ஏன்னா நான் இந்த உடம்பு மனசை விட்டுட்டு என்னுடைய உண்மை தன்மைக்குள்ள போயிட்டேன். அப்போ எனக்கு வலி தெரியறது இல்லை. அப்புறம் நான் திருப்பி தூக்கத்தை கலைந்து எழுந்திருக்கும் போது மீண்டும் இந்த உடலை பற்றுறேன் பாத்தீங்களா. நான் அப்படிங்கிற அந்த அட்டாச்மெண்ட் வந்து இந்த மைண்டு போய் பாடியோட மிங்கிள் ஆன உடனே எனக்கு கால்வலி தலைவலி வெளியே வர ஆரம்பிக்குது. அப்போ நான் என்ன பண்றேன், அப்பா திருப்பி கால் வலிக்குதுங்க அப்படின்னு காலையில் எழுந்த உடனே சொல்றேன், தலைவலிக்குதுங்கன்னு சொல்றேன். அப்புறம் அதுக்கு மருந்து தேவைப்படுதுங்கிறேன். அப்ப இது எதனால? நான் இந்த உடல் மனம் என்ற அபிமானத்தினால. ஆனா இப்ப இந்த வேதாந்த பாடத்தை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிட்டு நான் இந்த உடல் அல்ல மனம் அல்லங்கிறத திடமா பற்றுனா மட்டும்தான் நீங்க அந்த தூய அறிவா பிரகாசிக்க முடியும். ஆனா எத்தனை பேர் அப்படி பற்றுறீங்கன்னா ஒருத்தரும் பற்றுறது கிடையாது. நான் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இந்த கிளாஸை நான் 10-12 வருஷமா எடுத்துட்டு இருக்கிறேன். இது மாதிரி நிறைய சப்ஜெக்ட் கொடுத்துட்டேன். அதாவது இது எல்லாரும் வந்து கதை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு போவாங்க, பிராக்டிக்கலுக்கு வரவே மாட்டாங்க. அப்ப நான் தன்னை ஆத்மா என்று கதை கேட்கிற மாதிரி கேட்டு போவாங்க, ஆனா தன்னை ஆத்மா என்று உணர மாட்டாங்க. அப்ப எல்லாம் வந்து ஒரு புத்தக அறிவு மாதிரி வச்சுக்கிட்டு அதை மணிக்கணக்கில் மற்றவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனா நடைமுறை வாழ்க்கை அப்படிங்கிறது என்னன்னா, அது அபரோட்ச ஞானமா அனுபவ அறிவா மாறணும். அப்படின்னா முதல்ல இந்த உடல் நானல்ல, இந்த மனம் நானல்ல அப்படிங்கிறதுல திடமா நிக்கணும். அப்படி திடமா நின்னுக்கும் போதுதான் நான் வெட்ட வெளிங்கிறது தூய அறிவு ஒளி அப்படிங்கிறது புரிய வரும். அப்படிப்பட்ட தூய அறிவு ஒளி ஆகிய என்னிடத்துல மனசு இருந்தா தான் வலி வரும். அந்த மனசு இருக்கிறதுனால தான் இந்த உடம்பு தெரியும். தூங்கும் போது மனசு இல்ல, அப்போ உடம்பு தெரியல, உறவுகள் தெரியல. அப்ப மனசு எப்போ வந்து இந்த உடம்பும் உலகமும் தெரியுமோ அப்போ இந்த உலகம் இருக்கிற மாதிரி தெரியுதா? அப்போ அந்த மனசுக்கு நீங்க என்ன புரிய வைக்கணும்? மனம் வராம போகாது, உடல் இல்லாம போகாது. ஏன் அப்படின்னா, இப்ப நான் அதுக்கு தான் உங்களுக்கு ஏற்கனவே ஓமானம் சொன்னேன். இப்ப நான் பேசுறது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். இப்ப நான் போய் கண்ணாடி முன்னாடி போய் நின்னுட்டேன் அப்படின்னா, அந்த கண்ணாடியின் பார்க்கணுங்கிற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில கண்ணாடியில் போய் முன்னாடி நின்னுட்டேன். இப்ப என்னுடைய உருவம் கண்ணாடியில் தெரிஞ்சே தீரும். ஆனா கண்ணாடியில் என் உருவம் தெரியக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறது எப்படி ஒரு அபத்தமான விஷயமோ மூடத்தனமான விஷயமோ அது மாதிரி இப்ப நான் இது வரைக்கும் அஜ்ஞானியா வாழ்ந்த வாழ்க்கையின் காரணமா உடம்பு எடுத்து வந்துட்டேன். இப்ப எனக்கு பௌதிக உடம்பு கிடைச்சிடுச்சு. ஆனா இந்த பௌதிக உடம்பை கொண்டு இப்ப நான் ஞானத்தை அடைஞ்சிட்டேன். நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல, நான் இந்த தூய் அறிவாகி ஆத்மா அப்படின்னு நான் என்ன புரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்ப நான் அந்த கண்ணாடி வீசிட முடிகிற மாதிரி இந்த உடம்பை தூக்கி வீசிட முடியுமா? முடியாது. அப்ப நான் இப்ப என்ன பண்ணணும்? என்னுடைய உண்மைத்தன்மை உணர்ந்த பிறகு நான் திடம் ஆகணும். எப்படி திடம் ஆகணும்? நான் இந்த உடம்பு கிடையாது, நான் இந்த மனசு கிடையாது, நான் அந்த தூய் அறிவாகிய ஆத்மா அப்படிங்கிறத நான் ஸ்டபனா திடமா திடகாத்திரமா நம்ப தான் இந்த உடம்பு மேல இருக்கிற அபிமானம் போகும்,
மனசு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் விட்டுடும். அப்புறம் நான் ஆத்மா அப்படிங்கிறது பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த நிலையை கைகூடி வர வர வரவே இந்த உடலுக்குன்ற வலி வந்து தெரியாது. இந்த உடலுக்குன்ற மன கஷ்டங்கள் தெரியாது. ஏங்க? எப்படிங்க அது மாறிச்சுங்க? என்ன நடந்ததுன்னா, மைண்ட் அப்டேட் ஆகி அறிவு நிலையில நின்னு பார்க்கும்போது, இது ஒரு சினிமா. இந்த சினிமாவுல நமக்கு என்ன நடந்தா என்னங்க? அது உண்மையே இல்லாத ஒரு விஷயத்த போய் நான் ஏன் நம்புறதுனால தானே வர்ற பிரச்சனை. அப்படின்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டா, அதுல வர்ற சீன்னால நான் பாதிக்கப்படாதது போல, இந்த உடலும் மனமும் அந்த ஆத்மாவை, அந்த ஞானியை, அந்த ஜீவன் முக்தனை பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா, அவன் தெளிவா இருப்பான். நான் இந்த உடம்பே கிடையாது. நான் இந்த மனசே கிடையாது. நான் அந்த தூய அறிவாகிய ஆத்மா அப்படிங்கிறதுல திட ஞானியா நிப்பான். அவன் தான் உண்மையான திட ஞானி. அப்ப அப்படி வாழ கத்துக்குங்க அப்படிங்கிறத எங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அப்டேட் ஆகணும். எப்படி அப்டேட் ஆகணும்? இந்த ஒரே பாடத்த படிக்கணும். மாத்தி மாத்தி குதறிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க தேறவே முடியாது. ஏன்னா, அதுதான் நான் சொல்றேன். இந்த பாடத்துக்கு வந்துட்டு உடனே நீங்க வேற ஒரு சைவ சித்தாந்தத்த போய் திருப்பி அதுல எதுக்காகன்னா, நீங்க நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறீங்கன்னா, ஒரு டைம் பாஸ்க்காக படிக்கிறேன். அல்லது ஏதோ அந்த விஷயத்த 4 பேருக்கு சொல்றதுக்காக படிக்கிறேன். அப்படி நீங்க படிக்கிறா, அப்ப உங்களுக்கே ஒரு தெளிவு இல்லன்னு அர்த்தம். நீங்க வந்து எத தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்களோ, அத சரியா தெரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு சொல்லுங்க. அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது. அல்லது நீங்க வந்து இப்ப எனக்கு +2 சப்ஜெக்ட் தாங்க பிடிச்சிருக்கு. எனக்கு இப்போதைக்கு கிராஜுவேஷன் வேண்டாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க +2 வரைக்கும் படிச்சுட்டு, அந்த +2 வரைக்கும் சொல்லிக் குடுக்குற மாணவர்கள்கிட்ட போய் அத சொல்லலாம். ஆனா, நீங்க +2 வரைக்கும் படிச்சுட்டு, நீங்க கிராஜுவேஷன் படிக்கிற மாணவர்கிட்ட வந்து சொல்ல முடியாது. அப்ப இந்த 2க்கும் உண்டான வித்தியாசம் எப்படி நடைமுறையில் இருக்கோ, அது மாரி இப்ப நீங்க வந்து சைவ சித்தாந்தமோ, வைணவ சித்தாந்தமோ படிக்க போறீங்கன்னா, தப்பே கிடையாது. படிக்கணும். படிச்சுட்டு அந்த இடத்திலேயே நின்னுக்குங்க. இங்க வராதீங்க அப்படிங்கிறேன் நானு. ஏன் வராதீங்க அப்படின்னு நான் வெளிப்படையா சொல்றேன் அப்படின்னா, இது அத விட ஹையர் சப்ஜெக்ட். ஆனா இங்க வந்துட்டு திருப்பி நான் +2 பாடம் படிக்க போறேன்னு நீங்க கீழ போனீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஹையர் சப்ஜெக்ட் புரியல. அப்ப நீங்க இத படிச்சு யாருக்கும் சொல்லப் போறது இல்ல. இதன்படி நீங்க வாழப் போறது இல்ல. இது உங்களுக்கு பிராக்டிகல் அப்ளிகேஷனுக்கு சூட் ஆகாது. சோ இத விட்டுடுங்க. அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையா தான் சொல்றோம். அப்ப இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். ஏன் இத நான் இந்த இடத்துல ஆழமா அடிக்கடி சொல்றேன். அன்னைக்கு கூட நாம அந்த தத்தாத்திரேயருடைய ஜெயந்தி நாள்ல சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஏதோ அந்த சைவ சித்தாந்தத்தின் மேல விருப்பா, வெறுப்பா அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் எதையுமே விருப்ப வெறுப்புல பார்க்கிறது இல்ல. எல்லாம் நாம் கடந்து வந்த பாதைகள். எல்லாம் நான் படித்து வந்த படிப்புகள். அப்படிதான் பார்க்கிறோம். ஆனா எனக்கு மேல்நிலை படிப்பு வர வர கீழ்நிலை படிப்பு எனக்கு எப்படி அவசியம் இல்லையோ, அது மாரி நான் உயர்ந்து கொண்டே வரும்போது, கீழ்நிலை படிப்பை நம்ம தொட்டு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுல தெளிவா இருந்துக்கணும் அப்படின்னு நான் உங்க ஒவ்வொருத்தர்ட்டயும் எதிர்பார்க்கிறேன். இல்லன்னா இதுல வந்து நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. இத படிச்சு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அத இங்க புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்ப இதனால இங்க என்ன சொல்றாருன்னா, வலியும் நினைவும் ஒரே இருப்பிடத்தை அடைந்துள்ளவை அப்படின்னா, அந்த இருப்பிடம் எதுங்க? அது மைண்ட் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. மனசு இருந்தா உடம்பு இருக்கும். உடம்பு இருந்தா வலி இருக்கும். அந்த வலி வந்து உங்களுக்கு வலி மட்டுமான்னா, உங்களுக்கு துன்பம் வந்தா வலி வரும். சந்தோஷம் வந்தா சுகம் வரும். 2மே இருக்கும். அதுக்கு கருவி என்ன? உடம்பு தான். அப்ப இந்த உடம்பு என்ன பண்ணும்? துன்பத்தையும் அனுபவிக்கும், சுகத்தையும் அனுபவிக்கும். அப்ப இந்த சுகம், துக்கம் என்பது உடல் அனுபவிக்கின்ற ஒரு கருவியாக வைத்து மனம் தான் இத அனுபவமாக்குது அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிறது இங்க சொல்ல வராங்க. அப்புறம் இத பத்தி நம்ம இன்னும் விரிவா பார்க்க வேண்டியதில்ல. ஏன்னா உடல் எரிக்கப்படும்போது, வெட்டப்படும்போது நெறைய விவரமா சொல்லிட்டு இருப்பாங்க. அத நம்ம போக போக டைம் எடுத்துக்கும். ஏன்னா நம்ம நெறைய விஷயங்கள் வந்து ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான். நான் வந்து உங்களுக்கு எல்லாம் புரிய வச்சுட்டேன். முக்கியமான பாயிண்ட்ஸ் ஆதிசங்கர் என்ன சொல்ல வராருங்கிறத நம்ம எடுத்துக்குவோம். பாருங்க இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். பாருங்க இப்ப வந்து ஒரு உடம்பு எடுத்து இப்ப நம்ம வந்துட்டோம். இப்ப ரூபம் முதலியவற்றால் உண்டாகும் சம்ஸ்காரம் முதலிய தோஷ குணங்களுடன் இவ்வகையிலும் ஆத்மாவிற்கு தொடர்பு இன்மையால் நீ பரமாத்மாவிற்கு வேறுபட்டவன் அல்லன். இதில் பிரத்யட்சம் முதலிய பிரமாணங்களுக்கு விரோதம் இல்லை. ஆகவே நான் பரமாத்மாவே என்று அறிவதுதான் ஏற்றதாகும். பின்வரும் வேத வாக்கியங்களும் ஜீவன் பரமாத்மாவிற்கு வேறானவன் அல்ல என்பதை காட்டுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை வந்து இங்க ஆதிசங்கரர் நிலைநாட்டுறார். எப்படி நிலைநாட்டுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது தன்னையே நான் பிரம்மமாய் இருக்கிறேன் என்று அறிந்தது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். அது தன்னையே நான் பிரம்மமாய் இருக்கிறேன் என்று அறிந்தது. வேதங்களைக் கொண்டு அப்பொருள் ஒரே வடிவமாக அறிய வேண்டும். கீழும் நானே, கீழும் ஆத்மாவே. அப்ப எல்லாவற்றையும் ஆத்மாவை பார்க்க வேண்டும். எந்த ஞான நிலையில் அவனுக்கு எல்லாம் ஆத்மாவோ, அப்ப காணப்படும் இவையெல்லாம் அபரோட்சமாய் விளங்கும் ஆத்மாவே. அபரோட்சம், பரோட்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரோட்சம் அப்படின்னா புத்தக அறிவு, அதாவது கேள்வி ஞானம்.
அபரோக்ஷம் அப்படின்னா அனுபவ அறிவு. அப்ப இங்க அந்த உண்மை நிலை தன்னுள் உணரப்பட்டா அனுபவ அறிவா அது மாறிடும். அப்ப அந்த ஆத்மாவிற்கு அவயவங்கள் அற்றது, உள்வெளி அற்றது. அப்ப உள்ளும் வெளியும் இருப்பது பிறப்பற்றது. அப்ப இவைகள் எல்லாம் பிரம்மமே. அப்ப தலையில் உள்ள துவாரம் மூலமாக பரமாத்மாவே உடலில் ஜீவரூபமாக நுழைந்தார். அப்ப எல்லா பொருள்களும் அறிவு வடிவான ஆத்மாவின் பெயர்களே. பிரம்மம் அழியாதது, அறிவாய் இருப்பது, அளவுக்கு உட்படாதது, ஆத்மாவிடமிருந்து ஆகாசம் உண்டாயிற்று. அப்ப பிரம்மமே உடலை உண்டாக்கி அதனுள் நுழைந்தது. அப்ப ஒளி வடிவான ஒரே தேவன் எல்லா பூதங்களிலும் மறைந்துள்ளான். அவன் எங்கும் உள்ளவன். அப்ப உடல்களில் உடல் தொடர்பின்றி இருக்கிறான். அவன் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அப்ப எவன் சொப்ன நிலையிலும் விழிப்பு நிலையிலும் அறிகிறானோ அது என் ஆத்மா என்று அறிய வேண்டும். எவன் எல்லா பூதங்களையும் தன்னிடத்தில் பார்க்கிறானோ அது உபாதி சம்பந்தத்தால் அசைகிறது, ஆனால் உண்மையில் அசையவில்லை. அதை அறிந்தவன் ஒளிமயமான ஈச வடிவாகிறான். அதுவே அக்னி. நான் மனுவானேன், சூரியனானேன். அவன் உள்ளே நுழைந்து எல்லா உயிர்களையும் அடக்கி ஆளுகிறவன். இந்த உலகமெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு பிரம்ம வடிவாகவே இருந்தன. அது உண்மை பொருள், அது ஆத்மா, நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்ட்டு ஒரு ஆழமான உபதேசத்தை இங்க நிலைநாட்டுறாங்க இல்லையா? இப்ப இதுக்கு தான் நான் உங்களுக்கு எப்படி புரிய வச்சேன் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்ப நீங்க பிரம்மம் ஆத்மா அது இதுங்கும் போது நிறைய குழப்பம் அடைகிறீங்க. அப்புறம் வந்து அது என்ன இந்த இடத்துல இப்படி சொல்லும்போது எப்படி உங்களுக்கு குழப்பம் வருது அப்படின்னா, இந்த இடத்துல பாயிண்ட் பாருங்க. அதாவது பிரம்மமே உடலை உண்டாக்கி அதனுள் நுழைந்தது அப்படின்னு நீங்க சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அப்ப பிரம்மமும் ஒண்ணு தனியா இருக்கு, அது ஏதோ இன்னொரு உடம்ப உருவாக்கிச்சு, அப்புறம் அந்த உடம்புக்குள்ள போய் அதை நுழைஞ்சிக்கிச்சு, அப்ப அங்க இருமைகள் வந்துடுது அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லாம் நிறைய பேருக்கு வரத்தான் செய்யும். ஆனா இதை எடுத்து இப்படி நூலாசிரியர்கள் எழுதும்போது இதுக்கு சரியான விளக்கங்களையும் கொடுத்துடணும். அது நிறைய பேர் கொடுக்கறது இல்லை. ஆனா நம்ம இங்க இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இதுக்கு வேதாந்த சாஸ்திரத்தினுடைய உபனிஷத் சாஸ்திரங்களே விளக்கம் கொடுக்குது. எப்படி கொடுக்குதுன்னா, பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு அறிவா இருக்கிறதுனால அந்த அறிவினிடத்திலே அனைத்தும் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எந்த அடிப்படையில பார்க்கணும்? அது உண்மையிலே படைக்கிறது இல்லை, அந்த படைப்பை அனுபவிக்கிறதும் இல்லை. அதனால அது தன்னை வேறாக அது இங்க எதுவுமே உண்டாக்கவே இல்லை. அப்ப இங்க வெளிப்படையா சொல்ல போனா இங்க படைப்பே இல்லை. ஆனா இங்க படைப்பு இருப்பதாகவும் அந்த படைப்புல வந்து பிரம்மமே ஒரு உடலை உண்டாக்கியதாகவும் அந்த உடலுக்குள்ள வந்து ஒரு வெட்ட வெளியா உள்ள சின்ன ஆகாசமா நுழைஞ்சதாகவும், அப்ப அதுதான் வந்து சின்ன ஆகாசம் தான் நம்ம எப்படி பிரிச்சு பார்த்தோம். இது கடாகாசம், அது மகாகாசம். அப்ப உள்ள இருந்தா ஜீவாத்மா, வெளிய இருந்தா பரமாத்மா, அப்படி எல்லாம் நம்ம பிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா உண்மையில அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லைங்கிறத உபனிஷத்து எப்படி சொல்லுது அப்படின்னா, இங்க படைப்பை உண்டாக்கி அதை அனுபவிக்கணும் அப்படின்னா அப்ப இறைவனுக்கு வேற இரண்டாவது ஒரு விஷயம் இருந்துதான் ஆகணும் அப்படின்னு பூர்வ பிச்சைகள் கேள்வி கேட்கும்போது நம்முடைய உபனிஷத்து எப்படி சொல்லுது? ஒரு சிலந்தி பூச்சி ஓமானம் காட்டுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம உபனிஷத் பாடங்கள்ல. ஒரு சிலந்தி பூச்சி தன்னுடைய வாயிலிருந்து ஒரு உமிழ் நீரை எடுத்து அந்த உமிழ் நீர்ல ஒரு வளைய பின்னுதுங்க. அந்த வளையம் வந்து அது வெளியிருந்து எந்த ரா மெட்டீரியலும் எடுக்கல. அதுக்குள்ள இருந்தே ஒரு உமிழ் நீரை கொண்டு வளைய பின்னிட்டு அந்த வலைக்குள்ள போய் அது நடுவுல உட்காந்துக்கிட்டு அது வர்ற பூச்சிகள் எல்லாம் பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு விவகாரம் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் அந்த விவகாரம் முடிஞ்ச பிறகு அந்த பூச்சியை பிடிச்சு தின்ன பிறகு அந்த என்ன பண்ணுது, அந்த வலையை பூரா இழுத்துக்கிட்டு தான் மட்டும் இருக்கு. இது புரியுற மாதிரி ஒரு ஓமானமா நீங்க எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்? இப்போ உடனே நீங்க டுவாலிட்டிக்குள்ள போயிட்டு அப்ப பிரம்மம் இது மாதிரி ஏதோ தனக்குள்ள இருந்து இதை உருவாக்கி ஏதோ இந்த உலகத்தை படைச்சிட்டு திருப்பி தனக்குள்ளேயே இழுத்துக்குதா அப்படின்னா, அதை வந்து நீங்க சிலந்தி பூச்சி மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும். ஆனா இங்க நம்ம சிலந்தி பூச்சி ஓமானத்தை வந்து பிரம்மத்தோட ஒப்பீடு செய்யறத நீங்க அறிவோட பார்க்கணும். அறிவோடு பார்க்கும்போது தான் இங்க பிரம்மம் அறிவா இருக்கு. அந்த அறிவினிடத்திலிருந்து மனசு வெளிப்படுது. இப்ப நான் சொல்ற பாயிண்ட் வந்து இந்த பிரம்மம் உடலை உண்டாக்கி அதனுள் நுழைந்தது அப்படிங்கிற பாயிண்ட் அப்படியே மாத்தி புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அறிவினிடத்திலிருந்து மனம் வெளிப்பட்டது. வெளிப்பட்ட மனம் தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணுது, விவகாரத்தை உண்டு பண்ணுது. இது பேனா, இது பென்சில், இது புத்தகம், இது கேலக்சி அப்படின்ட்டு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணிக்குது. ஆனா அப்படி உண்டு பண்ண மனசு எதை சார்ந்து இருக்கு? அறிவை சார்ந்து இருக்கு. அறிவு இல்லையேல் மனம் இல்லை. அப்ப இங்க அறிவும் மனமும் வேறு வேறு இல்லை. சிலந்தி இல்லையேல் சிலந்தி வலை இல்லை. சிலந்தியும் சிலந்தி வலையும் வேறு வேறு இல்லை. இப்படி புரிஞ்சுக்கணும். பாயிண்ட் நல்லா உள்வாங்கிக்கணும். சிலந்தியும் சிலந்தி வலையும் வேறு வேறு இல்லை. சிலந்தி விருப்பத்தின் அடிப்படையில் வலையை உண்டு பண்ணுது, அதில் அது தங்கி இருக்கிறது. விருப்பம் தேவையில்லை என்றால் அந்த வலையை தன்னுள் இழுத்துக் கொள்கிறது. அறிவு தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் மனதை உண்டு பண்ணுகிறது. மனதை உண்டாக்கி அந்த மனதும் அறிவும் அங்கு ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த மனதிலே ஏகப்பட்ட எண்ணங்கள் ஏற்றி வைக்கப்படுகிறது. அந்த சிலந்தி வலையிலே ஏகப்பட்ட பூச்சிகள் வந்து மாட்டுகிறது.
ஆனால் அந்த பூச்சியை தனதாக்கிக்கிறது அந்த சிலந்தி பூச்சி. அது மாதிரி அறிவு இந்த விஷயங்களை தனதாக்கிக்கிறது. ஆனால் தனதாக்கி கொண்ட விஷயத்தினால் அது பிரிந்து இருப்பதில்லை. ஏன் பிரிந்து இருப்பதில்லை? சிலந்தி பூச்சி தான் உண்ட பூச்சிகளை தனக்கு வேறாக அங்கு வெளிப்படுத்தி காட்டுவதில்லை. அந்த சிலந்தி பூச்சியும் அந்த சிலந்தியால் உண்ணப்பட்ட பூச்சியும் ஒன்றாகி அங்கு ஒரே சிலந்தி பூச்சி இருப்பது போல இங்கு ஒரே அறிவு வெளியே மனதின் மூலமாக உலகத்தை உண்டு பண்ணி அந்த உலகத்தை தன்னுள் ஒடுக்கிக் கொள்கிறது. அப்படிப்பட்ட அறிவினிடத்திலிருந்து எதையும் பிரிக்க முடியாது. பிரிப்பது போல காணப்படுவது அறிவின் விருப்பத்தினால் நடைபெறுவது. இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்க இருப்பது இறைவன் மட்டுமே. இதுதான் பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்க அத்வைத வேதாந்தத்தை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க டுவாலிட்டியே கிடையாது. அறிவு தான் மனசை உண்டு பண்ணி உலகத்தை உண்டு பண்ணி உலகத்தில் இருக்கிற அத்தனை விவகாரங்களையும் மனதின் மூலமா ஏற்படுத்தி கொண்டு மனதை தன்னுள் இழுத்துக்கும். அவ்வளவுதான், எல்லாம் மறைஞ்சிடும். அப்போ தனக்குள்ள இழுத்துக்கிட்ட பிறகு அறிவு மட்டும்தான் இருக்கும். அங்க அறிவதற்கான இரண்டாவது பொருள் அங்கு இல்லவே இல்லை. அப்ப இரண்டாவது பொருள் வேண்டும் என்ற அறிவு விருப்பப்பட்டா தன்னுடைய பிரதிபிம்பமான மனதை மீண்டும் வெளிப்படுத்தி பார்க்கும். அப்ப இந்த லீலை புரிகிறது தான் இங்க அறிவினுடைய அற்புதம். அதுதான் இறைவனுடைய லீலை. அப்படிதான் இறைவன் இருக்கிறான். அதனாலதான் அவனை இறைவன் என்று சொல்கிறோம். அப்ப அப்படி ஒரு ஓமானத்தை இங்க வேத சாஸ்திரம் வந்து சிலந்தியோட ஓமானம் பண்ணுது. இது புரியாத நிறைய மடர்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்ப கடவுள் வேறு நான் வேறு என்று நினைப்பது போல கடவுள் எங்கேயோ வெளியிருந்தார், அவர் பரமபிதா, அவர் அங்கிருந்து இந்த உலகத்தை அப்படியே சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு ஒரு கற்பனை கதை விட்டுறானுங்களா. அப்ப அவங்க அந்த விடுற கதை எப்படி ஆகும்னா, இப்ப நான் கட்டடம் கட்டுற மாதிரி ஆயிடும். இப்ப நான் வெளியிருந்து செங்கல் சிமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து கட்டடத்தை கட்டிட்டேன். அப்ப எனக்கு வெளியே ரா மெட்டீரியல் நான் எடுத்தேன்னா அந்த ரா மெட்டீரியல் எப்படிப்பா வந்ததுன்னு கேள்வி எழுந்தா பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இருப்பது ஒன்றேங்கிற பிரம்மத்திடத்துல போய் இன்னொரு பொருள் இருக்குன்னு சொன்னா அப்ப அந்த பொருள் எங்கிருந்து வந்ததுங்கிற கேள்வி எழுந்துரும். அப்ப அத்வைத வேதாந்தம் இதை ஆணித்தரமா நிரூபிக்குது. இரண்டாவது பொருள் இல்லை. ஏனென்றால் இருப்பது இறைவன் மட்டுமே. ஆனால் அந்த இறைவன் எப்படி இருக்கிறான் என்ற தெளிவு வந்தால்தான் இங்க எல்லாம் ஒன்றே. ஆனா நீங்க உருவத்துல வச்சுக்கிட்டு இருக்கிற இறைவனா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளும் ஒன்றாக முடியாது. அத்வைதத்துக்குள்ள நீங்க வரவே முடியாது. இதுல தெளிவா நில்லுங்க. அப்ப இதை பற்றி இன்னும் சில விரிவான விளக்கங்களை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா நேரம் போயிட்டே இருக்கும். மணி 8:34 ஆயிடுச்சு. அப்ப இது புரியுது இல்லையா உங்களுக்கு? இது மாதிரி புரிஞ்சுக்குங்க. அறிவு மட்டும்தான் இருக்கு, அதுதான் பிரம்மம். அப்ப இந்த மாதிரி உடலை உண்டாக்குறது, பிறப்பதில்லை இறப்பதில்லை, உடல் தொடர்பின்றி இருக்கிறான் அப்படின்லாம் சொன்னா நீங்க உடனே மைண்ட் வந்து இந்த உடம்போடவே அட்டாச்மெண்ட் பண்ணி பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆத்மானா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இங்க உடல் மனசுங்கிறதெல்லாம் ஊடகம்னு புரிய வரும். அப்புறம் அது வந்து உருவாக்கப்படவே இல்லை, அது ஆத்மாவினிடத்திலேயே இருக்கு. அப்படி இருக்கிறது தான் இந்த பிரபஞ்சமே ஆத்மாவினிடத்தில் இருக்குன்னு நம்ம சொல்ல வரோம். ஸோ இன்னும் கொஞ்சம் போக போக புரியும்னு நினைக்கிறேன். இதை மீண்டும் மீண்டும் கேளுங்க, கண்டிப்பா புரிய வரும். அப்ப நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஐயா, ஒரு ஓம் சின்ன தத் சத். நன்றி. நன்றிப்பா. நன்றி ஐயா.